காண்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஹல்லேலூயா. உங்கள் அனைவருக்கும் முதலாவது என்னுடைய புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆண்டினுடைய வாக்குத்தத்த வசனம் நம் பின்னாலேயே நம்ம ஃப்ளக்ஸில் இருக்கிறதுனால எல்லாருமே அதை பார்த்துருக்கிறீர்கள். நீதிமொழிகள் 4வது அதிகாரம் 18வது வசனம். நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. The path of the righteous is like the morning sun shining ever brighter till the full light of day என்று சொல்லி ஆங்கிலத்தில் அதை நம்ம பார்க்குறோம். ஹல்லேலூயா. இந்த பாதையானது நீதிமான்களுடைய பாதை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீதி செய்கிறவர்கள், நாம் நீதிபரராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் எப்போது நம் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறோமோ அப்போது நாம் நீதிமான்களாக்கப்படுகிறோம். எப்போது தேவ நீதியை நிறைவேற்றுகிறோமோ அப்போது நாம் நீதிமான்களாக மாற்றப்படுகிறோம். ஹல்லேலூயா. நீதிமான்கள் எப்படி இருப்பார்கள்? புத்திமான்களாகவும் ஞானவான்களாகவும் இந்த உலகத்திலே வாழ முடியும். ஹல்லேலூயா. ஆகவே இந்த இடத்துல நாம் பார்க்கிற போது இந்த பாதையானது நீதிமானின் பாதை எப்போது ஆரம்பித்தது என்று சொல்லி பார்க்கும்போது ஆதியாகமம் 1:26, 27 ஆகிய வசனங்களில் நாம் பார்க்கிற போது ஆண்டவர் தேவனாகிய கர்த்தர் நமது சாயல் நமது ரூபம் என்று சொல்லி 26வது வசனத்தில் படைத்திருக்கிறார். 27 பார்க்கும்போது தம்முடைய சாயலாகவும் தேவ சாயலாகவே அவனை சிருஷ்டித்தார் என்று அதை கொடுத்துவிட்டு என்ன சொல்கிறார்? நீங்கள் ஆழக்கடவீர்கள், சகலத்தையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்கிற ஒரு பாதையை கொடுத்தார். ஆளுகிற பாதையை கொடுத்தார். ஒரு ராஜ பாதையை அப்போதே ஆண்டவர் வகுத்து கொடுத்தார். ஒரு கவர்னிங் அத்தாரிட்டி ஆண்டவர் கொடுத்தார். அதைத்தான் யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் வாசிக்கிற போது அவருடைய நாமத்தின் நிமித்தம் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய புத்திரராகும்படி அவர்களுக்கு என்ன கொடுத்தார்? அதிகாரம் கொடுத்தார். ஹல்லேலூயா. அதைத்தான் நம்ம ஃபாதர் அழகாப்படுவார். அதிகாரம் கையிலே நாம் ஆளுவோம் தேசத்தை. ஹல்லேலூயா. அந்த அதிகாரத்தை கொடுத்துட்டாரு. 26வது வசனம் பின்பகுதியில் பார்க்குறோம். நீங்கள் சகலத்தையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி அதில் சொல்லப்பட்டிருக்கு. 28வது வசனத்தையும் அதை தான் பார்க்குறோம், ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி. இந்த ஆளுகையானது மண்ணான மனுஷனுக்கு ஆண்டவர் தர்றார். சாதாரண மனுஷன், மண்ணான மனுஷன், அவன் எப்போது ஆண்டவர் அவனுக்கு ஜீவ சுவாசத்தை நாசியிலே ஊதினாரோ அப்போது அவன் ஜீவாத்மாவாகினான். ஜீவாத்மா ஆனதுன்னே என்ன செய்கிறான்? அப்படியே மண்ணோடு மண்ணாக படுத்து கிடந்த அந்த மண்ணான மனுஷன் எழுந்து நிற்கிறான். ஹல்லேலூயா. எழுந்து நின்று ஜீவாத்மாவாக கர்த்தருடைய முன்பாக நிற்கிறான். அப்போது அவன் முதலாவது அடியை எடுத்து வைக்கிறான். முதலாவது அவனுடைய பாதையானது தொடங்குகிறது. வழி வேறு, பாதை வேறு. பாதையில், செவ்வையான பாதையில் நடக்க வேண்டுமென்றால் நமக்கு ஒருவர் வழிகாட்ட வேண்டும். ஹல்லேலூயா. ஆகவே நம் வழி பாதை இரண்டும் ஒன்று என்று நாம் எண்ணிவிடக்கூடாது. பாதை என்று சொல்லும்போது நம் வாழ்க்கை பாதையை குறிக்கிறது. ஹல்லேலூயா. அந்த ஜீவாத்மாவானவன் அந்த பாதையிலே முதலாவது யாருடைய கரத்தை பிடித்து கொண்டு தன் வாழ்வை ஆரம்பிக்கிறான்? தேவனுடைய கரத்தை பிடித்து கொண்டு தன் வாழ்க்கையை தொடங்குகிறான் மனிதன். ஆனால் தேவ சித்தம் செய்ய வேண்டும் என்றுதான் ஆண்டவர் அவர்களை படைத்தார். தேவ சித்தம் செய்த மனிதன் சாத்தானின் சத்தம் கேட்டு தன் பாதையை கெடுத்து கொண்டான். அந்த சித்தத்தை செய்ய விடாமல் தடுத்தது எது? சாத்தானின் சத்தம். பாருங்க, கெடுத்து கொண்டான். எப்போது ஆண்டவருடைய சத்தத்தையே கேட்டு அவர் காட்டும் வழியில் செல்வேன், அவர் பாதையில் நடப்பேன், என் மீட்பர் சென்ற பாதையில் நானும் நடப்பேன் என்று சொல்லி சந்தோஷமாக நடந்தபோது அவன் வாழ்க்கையில் எந்தவித பாவ சாப எதுவுமே வரல. இதெல்லாம் பாருங்க, தேவ சித்தம் செய்த மனிதன் சாத்தானின் சத்தம் கேட்டு பாதையை கெடுத்து கொண்டான். ஏவாளுடைய சுய போக்கு அவளை புறம்போக்குக்கு தள்ளிவிட்டது. அவளுடைய சுய போக்கு அவளை
ஏதேனிலிருந்து புறம்போக்காக அவள் வெளியே தள்ளப்பட்டாள். அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஏவாளின் கீழ்ப்படியாமை ஏதேனை இழக்க செய்தது. ஏவாளின் கீழ்ப்படியாமை ஏதேனை இழக்க செய்தது. அந்த ஏதேனை இழந்த மக்களைத்தான் ஆண்டவர் என்ன சொல்கிறார், பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு திரும்பவும் கொண்டு வருவேன்னு சொல்கிறார். ஹல்லேலூயா. தேவ சாயலில் வெட்கம் இல்லை. அவர்கள் இருவரும் நிர்வாணிகளாக இருந்தாலும் அவர்கள் வெட்கப்படவில்லை என்று சொல்லி ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 25 பார்க்குறோம். அவங்களுடைய வாழ்க்கை பாதையில் அவர்கள் எந்த விதமான ஒரு மனுஷனுக்கு ஏற்ற எந்த புத்தியும் அவர்களுக்கு செயல்படல. அந்த இடத்துல தேவ சாயலாக இருக்கிறார்கள். மகிமையின் சாயலில் இருக்கும்போது நமக்கு வெட்கமோ பயமோ இல்லை. ஆனால் என்று கீழ்ப்படியாமல் பாவம் செய்தார்களோ அப்பொழுது பாவ மனுஷ சாயலில் தான் வெட்கமும் பயமும் வந்து ஒளிந்து கொண்டார்கள் என்று 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் பார்க்குறோம். அவங்க பாதை பாருங்க எப்படியாக மாறி போனது என்று. ஆதி பெற்றோரின் வாழ்க்கை பாதை பார்க்கும்போது என்னது, சர்ப்பம். அந்த பாதையை மாற்றியவன் யார்? சர்ப்பம். நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையிலுமே ஒரு டிராஃபிக் போலீஸ் மாதிரி ஒரு சில காரியங்கள் காணப்படுகிறது. சிலர் நல்ல வழியை காட்டுவார்கள், சிலர் தீமையான வழியை காட்டுவார்கள். நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும்போது, வா எங்களுடைய பங்காளியாக இரு, நம்ம எல்லாருக்கும் ஒரே பை இருக்கும் என்று விலையுயர்ந்த சகலவித பொருள்களையும் கண்டடைவோம் என்று சொல்லி அழைக்கக்கூடிய ஒரு கூட்டம் ஒரு பக்கம். இன்னொரு ஒரு சாரார் என்ன சொல்லுவாங்க, இந்த பூமிக்குரியவைகளை அல்ல மேலானவைகளே நாடுங்கள் என்று சொல்லுகிற ஒரு கூட்டம் ஒன்று. மண்ணுக்காக, இந்த மண்ணுக்காக மாணிக்கத்தை நான் இழந்துட மாட்டேன் அப்படிங்கிறது. அப்போ சர்ப்பம் வந்து என்ன செஞ்சிருச்சு, அந்த ஆதி பெற்றோரின் பாதையை வேறு பக்கமாக மாற்றிவிட்டது. இப்போ பாருங்க, அவன் ஏமாற்றுபவன். ஏவாள் அதன் நிமித்தமாக என்ன பெற்றாங்க, அவங்க வாழ்க்கை பாதையில் என்ன அனுபவிச்சாங்க, வேதனையோடு பிள்ளை பெறுகிற ஒரு இன்ஃபீரியாரிட்டி. உன் புருஷன் உன்னை ஆண்டு கொள்ளுவான். 2 பேரும் சமமாக இருந்தாங்க அப்போது. ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சு, அவளுக்கு இருந்த ஆளுகை போய்விட்டது. அப்போ இன்ஃபீரியராக மாறி போனாள். சுப்பீரியராக இருக்கக்கூடிய மனிதன் இன்ஃபீரியராக அவர்கள் மாறி போகிறதுக்கு இந்த பாதை மாறின காரியம்தான். ஆதாம் பாருங்க, வருத்தத்தோடே பலனை புசிப்பாய். அது வரைக்கும் ராஜா மாதிரி சுற்றிட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்க பாதை மாறிச்சு. அவங்க வாழ்க்கையில் என்ன ஆயிடுச்சு, எல்லாமே போயிடுச்சு. மேதையாக இருக்க வேண்டியவங்க பேதையாக மாறிட்டாங்க. எல்லா வாதையும் வந்து சேர்ந்துருச்சு அவங்க வாழ்க்கையில். பூமி ஆதாமி நிமித்தம் சபிக்கப்பட்டு முள்ளும் குறுக்கும் முளைக்கப்பட்டது. இவர்கள் செய்த பாவத்து நிமித்தம் பூமியும் என்ன செஞ்சிருச்சு, அதனுடைய செயலை, அதனுடைய சுவாபத்தை, அதனுடைய தன்மையை அது மாற்றி கொண்டது என்று சொல்லி பார்க்கிறோம். இப்போ பாருங்கள், மனிதனின் வாழ்க்கை பாதையில் என்ன இருக்குது, வேதனை, வருத்தம், வலி, வேர்வை, சாபம், இத்தனையும் கடந்து வந்துருச்சு. வேதனை, வருத்தம், வலி, வேர்வை, சாபம். இப்போ கீழ்ப்படியாத ஆதாம் ஏதேனிலிருந்து துரத்தப்பட்டான். அதே போல் அவனுடைய மகன் பார்க்குறோம், கொலை செய்த காயின் தேசத்திலிருந்தே துரத்தப்பட்டான். பார்த்தீங்களா, அந்த தேசத்திலிருந்து அவன் துரத்தப்பட்டுட்டான். கீழ்ப்படியாத ஆதாம் ஏதேனிலிருந்து துரத்தப்பட்டான். கொலை செய்த காயின் தேசத்திலிருந்து துரத்தப்பட்டான். நிலையற்றவனாக சுற்றி திரிகிறவனாக இருந்தான். ஆனால் ஆண்டவர் நமக்கு நிலைவரமான ஆவியை கொடுத்திருக்கிறார். அடுத்தது அதை தொடர்ந்து வருகிற சந்ததியில் பார்க்கிற போது நல்ல நல்ல கேரக்டர்ஸ் ஒரு 5 பேரை நான் உங்களுக்கு சொல்லிவிட்டு அடுத்த டாபிக் போகலாம். ஏனோக்கு என்ன செஞ்சார், அவர் அர்ப்பணித்த பாதை. 300 வருடம் என்ன செய்தான், தேவனோடு சஞ்சரித்தான், தேவனோடு நடந்தான். 300 வருஷம் அவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாக இருந்தாலும் 365 ஆண்டில் அவன் என்ன செஞ்சான், 300 வருஷம் ஆண்டவரோடு சஞ்சரித்தான் என்று பார்க்குறோம். அடுத்தது பாருங்க, இந்த பாதை எங்கே போய் முடிந்தது, ஏனோக்கின் பாதை. ஆண்டவரோடு நடந்தால் அதுக்கு கிடைக்கக்கூடிய பரிசு என்ன, பரலோகம். அந்த பாதை அவனை எங்கு கொண்டு போய் விட்டது, அவன் பரலோகத்துக்கு நேராக ஆண்டவரே அவனை என்ன செஞ்சார், எடுத்துக்கொண்டார். ஹல்லேலூயா. நோவா அடுத்தது 6ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் பார்க்குறோம், தேவனோடு அவனும் சஞ்சரித்து கொண்டிருந்தான்.
ஆகவே அவர் கர்த்தருடைய கண்களில் என்ன கிடைத்தது? கிருபை கிடைத்தது. ஹல்லேலூயா. நம்ம பாதையானது தேவனோடு இருக்குமானால் நமக்கும் வாழ்க்கையில் கிருபை கிடைக்கும். அடுத்தது ஆபிரகாம் பார்க்குறோம். தேவன் காட்டிய பாதையில் சென்றான். ஆபிரகாம் ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம். நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ, உன் இனத்தாரையும் ஜனத்தாரையும் எல்லாரையும் விட்டுட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ அப்படின்னு ஆண்டவர் சொன்னதுன்னையும் எங்கே ஏது இன்றைக்கினா பாருங்கள் என்ன சொல்கிறோம், ஏதாவது ஒரு இடத்துக்கு யாராவது கூப்பிட்டாங்கன்னா லொக்கேஷன் அனுப்புங்க அப்படிங்கிறோம். இப்போ எல்லாம் பார்த்திங்கன்னா ஜிபிஎஸ் அது போட்டுக்கிறோம், லொக்கேஷன் அனுப்புங்க, அதை பார்த்துட்டு நாங்கள் என்ன செஞ்சுருவோம், வந்துடுவோம். இப்போ ஆபிரகாம் அது மாதிரி லொக்கேஷன்லாம் கேட்டாரா? எதுவுமே கேட்கல. ஆண்டவர்கிட்ட எதுவுமே என்ன கேட்கல, கேட்கவே இல்லை. அவர் என்ன சொல்கிறாரோ அதுபடி போய்கிட்டே இருப்போம் அப்படின்னு போகிறார். அப்போ பாருங்கள், அவர் போன பாதை என்ன? விசுவாச பாதை. அது என்ன பாதை? விசுவாச பாதையில் போனார். அந்த விசுவாச பாதையை ஆண்டவர் என்னவென்று எண்ணினார்? நீதியாக எண்ணினார். ஹல்லேலூயா. ஆகவே தான் அவனையும் நம்ம நீதிமான்கள் வரிசையில் இருக்குது. விசுவாச பாதையில் சோர்வில்லாமல் செல்ல வேண்டும். விசுவாச பாதையில் நாம் ஒரு நிபந்தனை இல்லாமல் செல்ல வேண்டும். விசுவாச பாதையில் நாம் எப்படி செல்ல வேண்டும்? அப்படியே வீறு நடை போட்டு கொண்டு செல்ல வேண்டும் என்று சொல்லி வேதாகமும் நமக்கு கற்றுத்தருகிறது. ஈசாக்கினுடைய பாதை எப்படி இருந்தது? தியான பாதை. ஈசாக்கு எப்படி இருந்தான்? சாயங்காலந்தோறும் என்ன செஞ்சான்? அவனுடைய வாழ்க்கையிலே தியானம் செய்வதை அவன் வாழ்க்கையில் ஒரு முறையாக வைத்திருந்தான். லகாய் ரோயி என்கிற அந்த துறவின் வழி போய் சென்று அவன் தியானம் பண்ணுவான். அப்படி தியானம் பண்ணினதுனால என்ன கிடைத்தது? 26:12 நம்ம அதை வாசிக்கிறோம். 26:1 அது மிக கொடிய பஞ்சம் அந்த ஊரில் ஏற்பட்டது. அப்போ அந்த தியானம் பண்ணின ஒரு மனுஷனுக்கு ஆண்டவர் என்னத்தை தானமாக கொடுத்தாரு? 100 மடங்கு ஆசீர்வாதம். தியானம் பண்ணோம்னா என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? எல்லாம் ஆண்டவர் ஆசீர்வாதங்களை தானமாக வழங்குவார். ஹல்லேலூயா. 100 மடங்கு ஆசீர்வாதம். மகா வறட்சியான காலத்திலும் அவன் விதைத்தான், ஆண்டவர் அதை 100 மடங்கு பலனை தந்தார். கடந்த நாட்கள்லாம் நான் கேள்விப்படும்போது பயிரிட்டோம், அந்த கடலை சரியாக விளைச்சல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நான் சொல்கிறத கேட்டேன். அப்போது மகா வறட்சியான காலத்தில் ஈசாக்குக்கு அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் இருந்துன்னா நாமும் இனிமேல் விதைக்கும் போது ஏதாவது ஒரு பயிர் செய்யும்போது ஆண்டவரை சார்ந்து கொண்டு அதை நம்ம செய்யும்போது நிச்சயமாக அதில் நல்ல பலனை ஆண்டவர் தருவார். ஹல்லேலூயா. அடுத்ததாக பார்க்குற போது அந்த தியான பழக்கம் அவன் இருந்ததுனால அவர் கூடவே இருந்தார். ஈசா கூடவே இருந்தார். அவன் எங்கே போனாலும் ஆண்டவர் அவனை விட்டு பிரியவே இல்லை. ஹல்லேலூயா. அடுத்தது பாருங்கள், யாக்கோபு பார்க்குறோம். அவனுடைய மகன் குணசாலியும் கூடாரவாசியுமாய் இருந்தான். கீழ்ப்படிதல், அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படிதல், ஜெப வாழ்க்கை எல்லாம் அவனிடத்தில் காணப்பட்டுச்சு. அதில் மனிதரோடு மட்டுமல்ல தேவனோடும் போராடி ஆசீர்வாதத்தை பெற்றிருந்தான். அப்போது அவனுடைய பாதை பார்த்திங்கன்னா ரொம்ப பரிதாபமான பாதை. அவன் எங்கேயுமே தனியாக போனதே இல்லை. இன்றைக்கி சிலர்லாம் சொல்லுவாங்க, ஆம்பளை பையனாக இருந்தாலும் வீட்டுக்குள்ளேயே இருந்தாங்கன்னா என்ன எப்போ பார்த்தாலும் அம்மா முந்தானியவே பிடிச்சிட்டு இருக்கிறான்ப்பா அப்படிம்பாங்க. அது மாதிரி அவங்க அம்மா கூடவே இருந்த பையன் இந்த யாக்கோபு. அப்போ பாருங்கள், அவன் எந்த பாதை அவனுக்கு கிடைக்குது? நீ போ, உங்கள் மாமா இருக்கிற ஊருக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அனுப்பும்போது என்ன ஆயிடுச்சு? அந்த இடத்துல ஒரு தனிமையின் பாதை. அவன் தனியாக போயிட்டுருக்குறான். அந்த தனிமையின் பாதையில் அவன் சோர்வாக அப்படியே தூங்கும்போது அந்த இடத்துல என்னது? ஆண்டவர் நான் உன்னோடு இருந்து திரும்பவும் உன்னை திரும்பி வர பண்ணுவேன் என்று சொல்லி அந்த இடத்துல தஞ்சமானார். இப்போ நம்ம வாழ்க்கையிலையும் கூட அப்படிப்பட்ட சூழ்நிலையெல்லாம் ஆண்டவர் நமக்கு தனிமை என்ற தவிப்பு மேன் தன்மைந்து நீந்தார் உன்பிதா, தயங்காதே மனம் கலங்காதே என்று சொல்லி அழகான ஒரு பாடல் வரிகள் உண்டு. அடுத்து பாருங்க, அவன் என்ன செஞ்சான்? பயத்தின் பாதை. காட்டு வழியில் போகும்போது அவனுக்கு ரொம்ப பயம் இருந்திருக்கும். அதில் ஆண்டவர் தைரியம் தர்றார், நான் உன்னோட இருக்கிறேன் அப்படின்னு. அடுத்து அங்கே போகும்போது அவங்க மாமா என்ன செஞ்சார்? 10 முறை அவன் சம்பளத்தை மாற்றுறாங்க. இப்போ என்ன கிடைச்சது அவனுக்கு? ஏமாற்றம். ஏமாற்றத்தின் பாதை. ஏமாற்றத்தின் பாதை. அவனுடைய வாழ்க்கையில் தனிமையின் பாதை, பயத்தின் பாதை, ஏமாற்றின் பாதையெல்லாம் வந்தது. அதில் ஆண்டவர் என்ன தந்தார்? அவனுக்கு வெற்றியை கொடுத்தார். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சமூகத்தில் அவன் காத்திருக்கும் போது
ஆண்டவர் சமூகத்திலிருந்து அவன் எல்லா விதமான ஆசீர்வாதத்தையும் அவன் பெற்றுக்கொண்டான். 2 பெரிய பரிவாரங்களோடு அவன் கடந்து வருகிற மனுஷனாய் காணப்பட்டான். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட கோலும் கையுமாகத்தான் அந்த வருடத்தில் நான் நுழையிறேன் அப்படின்னு ஒரு வேளை நீங்கள் நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் வருஷ கடைசியில் 2 பரிவாரம் என்ன, அதை காட்டிலும் அதிகமான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தருவார். ஹல்லேலூயா. இப்போ பாருங்க, கர்த்தரின் பாதையானது வெளிச்சம், பிரகாசிக்கும். கர்த்தரின் பாதை என்ன செய்து, எல்லாம் எங்கே போனாலும் எதை செய்தாலும் நீ இங்கே செல், இங்கு செல்லாதே என்று சொல்லி என்னது தடுத்து நிறுத்துகிற பாதை. பிழையாம் என்ன செஞ்சான், பாலாக்கு ஆசீர்வதிக்கிறதுக்காக அந்த அவனுடைய அரசாங்கத்தை ஆசீர்வதிக்க என்ன செஞ்சான், போய்கிட்டு இருக்கிறான். கர்த்தர் சொல்கிறது தான் சொன்னுவேன்னு சொல்கிறதெல்லாம் இருக்குது. இருந்தாலும் ஆரம்பத்திலே என்ன செஞ்சிட்டாரு, அப்படியே தடுத்து நிறுத்துறாரு. இருந்தாலும் அவன் பயணத்தை என்ன செய்கிறான், போயிட்டுருக்கிறார். இப்போ சாஸ்திரிகள்லாம் பாருங்கள், திரும்ப ஏரோதண்டத்தில் போகாதீங்கன்னு சொல்லி தடுத்து நிறுத்தினார். அந்த பாதையில் அவங்க உடனே சடன் பிரேக் போட்டாங்க, நீங்கள் வேறு வழியாக போங்க அப்படின்னு சொன்னதுன்னையும் அவங்க உடனே கீழ்ப்படிஞ்சு என்ன செஞ்சாங்க, போனாங்க. ஹல்லேலூயா. அப்போ நம்ம கூட அழகா நம்ம பாடுப்பா, விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே என்று சொல்லும் பாடும். அப்போ தடுத்து நிறுத்துகிற ஆவியானவராக இருக்கிறார். என்னாகமம் 22ஆம் அதிகாரம் 24, 25 நம்ம பார்க்குறோம். கழுதை தான் அந்த இடத்துல ஆண்டவருக்கு உடனே கீழ்ப்படிஞ்சு என்ன செய்யுது, அப்படியே சுவர்புறமாக அவனை அப்படியே நெருக்குது. அப்போ அவனுக்கு கோபம் வருது. கழுதை பேசணும், நீ என்ன கேலி பண்ணுறியா அப்படின்னு. அப்படியே அவனுக்கு ஒரு உணர்வு இல்லை. அப்போது ஆண்டவர் சில காரியங்கள் நம்ம தடுத்து நிறுத்தும் போது உடனடியான கீழ்ப்படிதல் நமக்கு வேண்டும். யோபு 38:20 பார்க்கும்போது அது எல்லையே இல்லாத ஒரு பாதை. அந்த வெளிச்சத்துக்கு எல்லை இல்லை. வெளிச்சத்துக்கு என்ன கிடையாது, எல்லையே இல்லை என்று சொல்லி பார்க்குறோம். இப்போ ஆதி முற்பிதாக்களுடைய பாதைகளெல்லாம் நாம் பார்த்தோம். அவங்கெல்லாம் எப்படியெல்லாம் ஆண்டவருடைய பாதையில் நடந்தவங்களுக்கு என்ன ஆசீர்வாதம் கிடைச்சது, ஆண்டவருடைய பாதையிலிருந்து சற்று விலகி வந்த உங்களுக்கு என்ன தண்டனை கிடைச்சிது, அவங்க எப்படிலாம் அவங்க வாழ்க்கையில் கஷ்டப்பட்டாங்கன்னு பார்த்தோம். அடுத்தது இந்த பாதை பார்க்கும்போது கர்த்தரின் பாதை எப்படிப்பட்டது, கர்த்தரின் பாதை எப்படிப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா அது நீதியின் பாதை. சங்கீதம் 23:3 பார்க்குறோம். நீதியின் பாதையாக காணப்படுகிறது. எடுத்துட்டிங்களா? நீதியின் பாதையில் நடத்துகிறார். அந்த பாதை பாருங்கள் எப்படி இருக்குது. சங்கீதம் 25:10 நம்ம வாசிக்கும்போது அது கிருபையின் பாதை, சத்தியத்தின் பாதை என்று நாம் பார்க்கிறோம். அது கிருபையின் பாதை, சத்தியத்தின் பாதை என்று. இப்போ நம்ம கிருபையின் காலத்தில் தான் வாழ்ந்துட்டுருக்குறோம். அந்த கிருபை தான் நம்மளை நடத்தி கொண்டு இருக்கிறது. நான் நிற்பதும் நிர்மூலமாகாது இருப்பதும் உம்முடைய கிருபை என்று சொல்லி நம்ம புலம்பல்ல நம்ம வாசிக்கிறோம். அப்போ பாருங்கள், அவருடைய கிருபை தான் நம்மை நிர்மூலமாகாமல் இதுவரைக்கும் நம்மை நடத்தி கொண்டு வருகிறது. ஹல்லேலூயா. சங்கீதம் 119, 105 பாருங்கள். இதில் நம்ம எழுதியிருக்கிறோம். என்ன எழுதியிருக்குது, யுவர் வேர்ட் இஸ் அ லேம்ப் ஆஃப் மை பாத் என்று சொல்லி, என் பாதைக்கு வெளிச்சமும் எப்படி இருக்குது, என் கால்களுக்கு பார்த்தீங்களா, வெளிச்சம் கால்களுக்கு தீபமாய் இருக்கிறது என்று. அப்போ பாருங்கள், அந்த வெளிச்சத்தின் பாதை, அது என்ன பாதை, வெளிச்சத்தின் பாதை என்று சொல்லி. அடுத்து பாருங்கள், நீதிமொழிகள் 1:15 பார்க்கும்போது பாவத்துக்கு விளக்குகிற பாதை, பாவத்துக்கு விளக்குகிற பாதை என்று சொல்லி பார்க்குறோம். அடுத்தது பாருங்கள், நீதிமொழிகள் 2:8 நம்மை காப்பாற்றும் பாதை. ஆண்டவருடைய பாதை எப்படிப்பட்டதாக இருக்கிறது, நம்மை காப்பாற்றுகிற பாதை. அடுத்தது ஜீவ பாதை. நீதிமொழிகள் 2:19, 12:28 இந்த வசனங்களை குறித்து கொள்ளுங்கள், வீட்டில் போய் அதை தியானம் பண்ணலாம். அடுத்தது அவருடைய வழிகள், அவருடைய பாதைகள் செவ்வையான பாதை. நீதிமொழிகள் 3:6 நம்ம அதை வாசிக்கிறோம். ஆனால் மனிதனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள் என்று சொல்லி பார்க்க மரண பாதை காணப்படுகிறது. ஆனால் இந்த இடத்துல பார்க்குறோம், செவ்வையான பாதையாக ஆண்டவர் நம்மை வழி நடத்துகிற தெய்வமாக இருக்கிறார். நல்ல ஆவியானவர்
செம்மையான வழிகளிலே என்னை நடத்த வேண்டுமே. பிரகாசமான பாதை, நீதிமொழிகள் 4:18 நம்ம வாசிக்கிறோம். ஆனால் ஆண்டவருடைய பாதை பிரகாசமான பாதை, ஆனால் துன்மார்க்கரின் பாதை எப்படி இருக்குதான்? நீதிமான்களுடைய பாதையோ பிரகாசம், துன்மார்க்கரின் பாதை காரிருள். துன்மார்க்குடைய பாதை காரிருள். அதே 4ஆம் அதிகாரம் 19வது வசனத்தில் அதை நம்ம வாசிக்கிறோம். அடுத்தது பாருங்க, நீதிமான்களுடைய வழியோ ராஜபாதை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமொழிகள் 15:19 நம்ம அதை வாசிக்கிறோம். கர்த்தரின் வழிகள் செம்மையானவைகள் என்று பார்க்குறோம். ஏசாயா 26:7 வசனம், 62வது அதிகாரம் 10வது வசனம், அதெல்லாம் பார்க்கும்போது அவர் செம்மையான பாதையிலே நம்ம நடத்துகிறார். நீதிபரர் நீதிமானின், நம்ம ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நீதிபரர் நீதிமானின் பாதையை செம்மையாக்குகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அவர் ஒருவர் தான் நம்ம பாதையை செவ்வைப்படுத்த முடியும். நம்முடைய பாதைகள் எப்படி இருந்தாலும் சரி, இந்த உலகத்தில் நம்ம போகும்போது நம்ம நீதிமான்களாக தான் இருக்கிறோம். ஆனால் போகிற வழியில் பார்த்திங்கன்னா அப்சைட் டவுன் வருது. பள்ளம், மேடு, குழி, குட்டை, புல்வெளி, முள்காடுகள் எல்லாமே வருது. சோதனைகள், கஷ்டங்கள், இதெல்லாம் அந்த பாதையில் நம்ம நடக்கும்போது ஆண்டவர் சொல்கிறார், நான் உனக்கு முன்னே சென்று கோணலானவைகளெல்லாம் நேராக்குவேன், கரடு முரடானவைகளெல்லாம் சமமாக்குவேன், பள்ளங்களையெல்லாம் உயர்த்துவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஹல்லேலூயா. பள்ளங்கள் எல்லாம் உயர்ந்திட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும், கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும், கரடானவை சமமாகணும். ஹல்லேலூயா. இந்த தேவ பாதையில் ஆண்டவர் நம்மை ஆயத்தப்படுத்துகிறார். ஆயத்தப்படுத்துங்கள், ஆயத்தப்படுத்த வேண்டும். ஆண்டவர் நம்மை ஆயத்தப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. இப்போ ஏசாயா 35:8 நீங்கள் பார்த்தீங்கன்னா, பெரும் பாதையான வழி உண்டு, அது பரிசுத்த வழி என்று எண்ணப்படும் என்று அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்த வழி, பரிசுத்த பாதை, நாம் செல்லும் பாதை என்ன? பரிசுத்த பாதையிலே ஆண்டவர் நம்மை அனுதினமும் நடத்துகிறார். பெரும்பாதையான வழியும் அங்குண்டு, பரிசுத்த வழி என அழைக்கப்படும், தீட்டுள்ளவன் அதிலே நடந்து வருவதில்லை, பேதைய திசை கெட்டு போவதில்லை, பேதைய திசை கெட்டு போவதில்லை என்று சொல்லி அழகான ஒரு பழைய பாடல் உண்டு, சுவிசேஷ பாடல். இல்லை பாருங்கள், ஆண்டவருக்காக வழியை எப்படி ஆயத்தம் பண்ணாங்க அப்படி பார்க்கும்போது, மத்தேயு 3:3, மார்க்கு 1:3, லூக்கா 3:3, இதிலெல்லாம் நாம் பார்க்கிற போது கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவருக்கு நாம் பாதையை ஆயத்தப்படுத்த வேண்டும், சுவிசேஷ பாதையை ஆயத்தப்படுத்த வேண்டும், நற்செய்தி அறிவிக்கும் பாதையை நாம் ஆண்டவருக்காக ஆயத்தப்படுத்த வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே நம் பாதைகளை வகுக்க வேண்டும். கர்த்தருக்கு எப்படி ஆயத்தம் பண்ண முடியும்? நம்ம ஒவ்வொரு நாளும் செய்யக்கூடிய ஊழிய காரியங்கள், வீடு சந்திப்பு ஊழியங்கள், தனியார் சந்திப்பு, இது மாதிரிலாம் நம்ம போகும்போது அதை நம்ம பிளான் பண்ணி என்ன செய்யணும்? அந்த இடத்துல அந்த பாதையை நம்ம ஆயத்தப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா என்று சொல்லி பார்க்குறோம். அடுத்தது பாருங்கள், அவர் என்ன செய்கிறாராம்? ஏசாயா 42:16, குருடரை அவர்களுக்கு அறியாத பாதையில் நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதை வழியாக அவர்களை கொண்டு போகிறார். ஹல்லேலூயா. நம்மளுக்கு அந்த பாதையே என்னன்னு தெரியாது, ஆனால் அந்த பாதை வழியாக ஆண்டவர் நம்மை கொண்டு செல்கிறார். ஹல்லேலூயா. ஐயோ, இது எப்படி ஆண்டவர் இது எப்படி அனுமதிச்சாரு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அந்த இருளான பாதையை, தெரியாத பாதையில் செல்லும்போது கூட ஆண்டவர் நமக்கு வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிற தெய்வமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருக்கு இருளும் வெளிச்சமும் சரிதான், சமம்தான் அவருக்கு. ஹல்லேலூயா. அதை பார்க்குறோம். அடுத்தது பாருங்கள், அந்த இருளை ஆண்டவர் வெளிச்சமாக மாற்றுகிறார். அதே போல் எரேமியா 6:16 பார்க்கிற போது கர்த்தருடைய பாதையானது பூர்வ பாதை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பூர்வ பாதை என்று சொல்லி, அப்போது அதில் என்ன சொல்லியிருக்குது? கோணலானவைகள் எல்லாம் ஆண்டவர் செவைப்படுத்துகிறார். அதிசய பாதை, யோவேல் 2ஆம் அதிகாரம் 26வது வசனத்தில் பார்க்குறோம். அது அதிசய பாதை. அந்த அதிசய பாதையில் போகும்போது நமக்கு என்ன, நாம் என்ன காண்போம்?
அதிசயங்களை காண்போம். அதிசய பாதையில் போகும்போது என்ன பார்ப்போம்? அதிசயங்களை காண செய்வேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். ஹல்லேலூயா. இப்போ பாருங்க, ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த பாதையில் செல்வதற்கு மணவாளன் அறையை விட்டும் மணவாட்டி மறைவை விட்டும் புறப்பட வேண்டும். ஹல்லேலூயா. பாருங்க, அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 2:15 1:14 வாசிக்கும்போது, ஜனத்தை கூட்டுங்கள், சபையை பரிசுத்தப்படுத்துங்கள், முதியோரை சேருங்கள், குழந்தைகள் பாலுண்கிறவர்களை கூட்டுங்கள். அப்போ அந்த பாதையில் யாரையெல்லாம் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அழகாக சொல்லப்பட்டிருக்குது. பாலுங்கிற குழந்தை முதல் பெரியவர்கள் வரைக்கும் அத்தனை பேரையும் கூட்டுங்கன்னு சொல்லிட்டார். அதில் யார் செஞ்சாங்கன்னு சொல்லுங்கள்? யார் இப்படி பாலுங்கிற குழந்தை முதல் பெரியவர்கள் வரைக்கும் எல்லாரும் ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்தாங்க. ஆண்டவர் செய்ய நினைத்த தீங்கை செய்யாது இருந்தார். எந்த ஊரில்? நினிவேல. அந்த ராஜா சொன்னதான் எல்லாரையும் கூட்டி அந்த ராஜா ரட்டுடுத்தி சாம்பல் உட்கார வச்சு என்ன செஞ்சிட்டாரு? அந்த வரக்கூடிய அந்த பெரிய ஒரு சாபத்திலிருந்து, பெரிய அழிவிலிருந்து அந்த நாட்டை ஆண்டவர் காப்பாற்றினார். ஹல்லேலூயா. ஆகவே நாமும் கூட எல்லாரும் ஒன்று சேர்ந்து நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்தும் போது நிச்சயமாக அவரால் செய்ய முடியாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. இதே போல் என்ன செய்யணும்? எக்காலம் ஊதணும். எக்காலம் எப்படி ஊதுறது? சத்தமிடு சீயோனே, அடக்கி கொள்ளாதே, எக்காலம் போல கெம்பீரி அப்படின்னு சொல்லிருக்குது. அப்போ நாம் என்ன செய்யணும்? அது எக்காலங்கிறது நம்ம சொல்கிற துதி ஸ்தோத்திரங்கள் தான். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட விதத்தில் நம்ம என்ன செய்யணும்? எக்காலம் ஊதிடுவோம், எரிகோவை தகர்த்திடுவோம் என்று சொல்லி பார்க்குறோம். அப்படி நம்ம செய்யும்போது நம்முடைய பாதையில் குறுக்கா எது நின்னாலும் சரி, அதெல்லாம் என்ன செய்யும்? அப்படியே விலகும். செங்கடலா, அது உனக்கு வழி காட்டும், வழி கொடுக்கும். யோர்தானா, அது அப்படியே குவியலாக நிற்கும். எரிகோவா தகர்ந்து விழும். யார் கூட இருந்தா? உடன்படிக்கை பெட்டி நம்மோடு அந்த உடன்படிக்கை இருக்குமானால் எல்லாமே நமக்கு என்ன கிடைக்கும்? எல்லா இடத்துலையும் வழி உண்டு. கடலிலும் அவர் வழிகள் இருக்கிறது. ஹல்லேலூயா. அடுத்தது பாருங்க, விசேஷித்த ஆசரிப்பு. ஆலயத்தில் ஆசரிப்பு கூடாரத்தில் எஸ்ரா என்ன செஞ்சான்? எல்லாத்தையும் பரிசுத்தம் பண்ணாங்க. அவங்க பாதையெல்லாம் வேறு வழியாகி போயிடுச்சு. அந்நிய ஸ்திரீகள் வேறு பரிசுத்த ஜனத்தில் அவங்க சம்பந்தம் கொள்ளாமல் அசுத்த ஜனங்களோடு அவர்கள் சம்பந்தம் கொள்ளும்போது எஸ்ரா என்ன செஞ்சார்? அவர்களெல்லாம் நீங்கள் விட்டுட்டு வாங்க, அவர்களெல்லாம் நீங்கள் விலக்கி வையுங்கள் என்று சொல்லி அந்த இடத்துல ஸ்ட்ரிக்டாக ஒரு சட்டம் போடுறாரு. பார்த்தீங்களா? பரிசுத்தம் பண்ணுறாரு. இன்றைக்கி உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், கர்த்தர் உங்கள் நடுவில் நாளைக்கு அற்புதத்தை செய்வார். ஆகவே இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கையில் எங்கோ நம்ம சீர்தூக்கி பார்க்கணும். நம்ம பாதை எங்கு மாறிடுச்சு? கடந்த ஆண்டு முழுவதுமாக நம்ம பாதைகள் எப்படி இருந்தது? நான் நீதிமான் தான், இரத்தத்தால் கழுவப்பட்ட நீதிமான் தான். ஆனால் அந்த நீதியிலே உறுதியாக இருக்கிறேனா? நீதி உள்ளவைகள் எவைகளோ அதில் உறுதியாக இருக்கிறேனா? பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். கடைசியாக சகோதரரே, உண்மையுள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ அவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள். அந்த சிந்தனை சுத்தமாக இருந்ததுன்னா செயலும் சுத்தமாக இருக்கும். சிந்தனை சுத்தமாக இருந்தால் செயலும் சுத்தமாக இருக்கும். ஹல்லேலூயா. அப்போது நம்ம சிந்தனை கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே நம்மளில் இருக்கும்போது நம்மளுடைய பாதைகள் எல்லாம் ஆண்டவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி நடக்கக்கூடிய பாதைகளாக இருக்கும். அதில் சந்தேகமே இல்லை. ஹல்லேலூயா. அடுத்தது பாருங்கள், நம்ம பாதைகள் செப்பனிடப்படாத பாதைகளாக இருந்தால் எரேமியா 18:15 வாசிக்கிறோம், ஆண்டவர் ஒருவரே நம் பாதைகளை செப்பனிடுகிறவர். ஹல்லேலூயா. இன்றைக்கெல்லாம் பாதையெல்லாம் பார்த்தீங்கன்னா சில இடத்துல மழை பெஞ்சுன்னா குண்டும் குழியுமாக போயிடுது. அப்புறம் நம்ம அதில் போகிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோம். 2 வீலர் ஓட்டுறதுக்கோ எதுனாலும் ரொம்ப கஷ்டப்படுறோம். சில சமயம் தண்ணிலாம் நின்றுதுன்னா அது எவ்வளோ ஆழமான குழின்னே தெரியாது. அதுக்கு உள்ளிட்டு எல்லாம் விழுந்து கிடந்த சூழ்நிலையெல்லாம் நிறைய பேருக்கு உண்டு அந்த அனுபவம். அப்போ அப்படிப்பட்ட செப்பனிடப்படாத நம்ம பாதைகளாக நம் பாதை காணப்படுகிறதா? நம் பாதைகள் முள்ளும் கல்லுமாக காணப்படுகிறதா? ஆண்டவரே, என்னை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துங்கப்பா, என் பாதையை நீர் ஒருவர் தான் அதை மாற்ற முடியும் என்று சொல்லி நாம் ஆண்டவரிடத்தில் நாம் கேட்க வேண்டும். ஹல்லேலூயா. இன்னும் யோவேலில் பார்த்தீங்கன்னா 2ஆம் அதிகாரத்தில் 14வது வசனம், ஆண்டவர் ஆசீர்வாதத்தை வரிசைக்கு செய்கிறாரு. தானியம், திராட்சரசம், எண்ணெய், விளைச்சல்
எல்லாத்தையும் திரும்பவும் கொடுக்குறாரு. அடுத்தது 18வது வசனம் பார்த்தீங்கன்னா, நமக்காக வைராக்கியம் கொள்கிறார். வைராக்கியம் கொண்டு என்ன செய்கிறாராம்? ஆசீர்வாதத்தை கடாட்சிக்கிறார். 19வது வசனத்தில் நம்மை திருப்திப்படுத்துகிறார். 20வது வசனத்தில் பெரிய காரியம் செய்கிறார். தேசமே பயப்படாதே, கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். அடுத்தது 22வது வசனத்தில் மேய்ச்சல் உண்டு, காய்க்கும், பூமி தன் பலனை தரும் 3 ஆசீர்வாதத்தை கொடுக்குறார். 23வது வசனத்தில் முன்மாரியும் பின்மாரியும் பெய்யும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ ஆண்டவருடைய பாதை எப்படி இருக்கிறது? நம்மை செவ்வைப்படுத்துகிறதாய், சீர்படுத்துகிறாய், ஜீவ வழியில் நடக்க செய்கிறதாய் அப்படியெல்லாம் காணப்படுது. அப்போ நம்ம நீதிமான்களாக இருக்கிறோம். இந்த பாதையில் மட்டும்தான் நம்ம என்ன செய்யணும்? கண்ணை வைக்கணும். பொருட்கள் மேலே கண்ணு போச்சுன்னா போச்சேயாவும் அபிஷேகம் என்று சொல்லி ஃபாதர் சொல்கிறார். நம்ம என்றைக்குமே கர்த்தர் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று சொல்லி நாம் செல்லும்போது நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும் என்கிற அந்த ஒரு உணர்வுக்கு நம்ம அப்போ தான் வர முடியும். அப்போ அந்த வெளிச்சத்தை குறித்து நம்ம பார்க்கலாம். அடுத்ததாக நம்ம எதை பார்க்க போகிறோம்? வெளிச்சம். நீதிமான்களின் பாதை எப்படி இருக்குதான்? வெளிச்சமாக இருக்கிறது, வெளியரங்கமாக இருக்கிறது. அவன் எதையுமே மறைக்க மாட்டான். நீதிமான் எதையுமே என்ன செய்ய மாட்டான்? மறைக்க மாட்டான். ஆனால் பாவம் செய்கிற ஆத்மா என்ன செய்யும்? எல்லாத்தையும் மறைச்சி வைக்கும். எரிகோவிலிருந்து எடுக்கப்பட்ட அந்த சால்வையும் அந்த பாலத்தையும் என்ன செஞ்சான் ஆமான்? அதைய புதைச்சி வச்சான். பார்த்தீங்களா? அதே போல் பார்த்தீங்கன்னா எல்லாம் இது மாதிரி அந்த அப்பாவுடைய வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்த சுரூபங்களை ராகேல் என்ன செஞ்சா? மறைத்து ஒளித்து வைத்தாள். அது மாதிரி பார்க்குறோம். அப்போது நீதிமான் என்ன செய்வான்? எல்லாமே நீங்கள் எங்கே வேணாலும் எதை வேணாலும் பாருங்கள், செக் பண்ணுங்கள், ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யாக்கோபு சொல்லுகிறான். ஹல்லேலூயா. இப்போ இந்த இடத்துல பாருங்கள், வெளிச்சத்தின் பரிணாமத்தை பார்க்குறோம். வெளிச்சத்தின் பரிணாமம், வெளிச்சம் எப்படி பரிணாமமாக வளர்ந்து வருகிறது என்று சொல்லி பார்க்குற போது, விடியற் காலத்து வெளுப்பை போல உன் யவ்வன ஜனம் உனக்கு பிறக்கும் அப்படின்னு சொல்லி சங்கீதத்தில் வாசிக்கிறோம். ஏசாயா 8:20, ஏசாயா 58:8 நம்ம பார்க்குற போது பார்த்தீங்கன்னா, அதில் எடுத்தவங்க படிங்க பார்க்கலாம். ஏசாயா 58:8. பின்னாலே காக்கும். ஹல்லேலூயா. இப்போ பாருங்கள், வெளிச்சம் எப்படியாக இருக்கிறது? வெளிச்சம் எழும்பும், பிரகாசிக்கும் ஒளி. 60வது ஏசாயா 60:1 பார்க்குறோம். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களை மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பாரும். வெளிச்சத்தினிடத்திற்கு ராஜாக்கள் என்ன செய்வாங்க? நடந்து வருவார்கள். பாருங்கள், அவங்க பாதையவே மாற்றுது. ஒரு ஒளியை கண்டு சாஸ்திரிகள் 3 ராஜாக்கள் நடந்து வந்தாங்க. எங்கே? ஆண்டவர் பிறக்கும் போது நட்சத்திரமாகி அந்த வெளிச்சத்தை பார்த்துட்டு என்ன செஞ்சாங்க? வந்தாங்க. ஹல்லேலூயா. நமக்கு எல்லாருக்கும் ஒரு வெளிச்சம், ஒரு நட்சத்திரம், நம்பிக்கை நட்சத்திரம் ஒன்று உண்டு, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அவரை நோக்கி பார்த்தா நாமும் என்ன செய்வோம்? பிரகாசம் அடைவோம். அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, மகிமையின் பிரகாசம் நம்மை சூழ அது நம்மை நிரப்புகிறதா இருக்கிறது. அந்த வெளிச்சம் பாருங்க எப்படியாக பரிணமித்து வருகிறது என்று. ஆதியாகமத்தில் நம்ம பார்க்கிற போது ஆண்டவர் என்ன செஞ்சார்? முதலாவது என்ன படைத்தார்? வெளிச்சம்தான் ஃபஸ்ட் நாள் படைத்தார். முதல் நாள் என்ன படைத்தார்? வெளிச்சம்தான். வெளிச்சம் உண்டாக கடவுது, வெளிச்சம் உண்டாக்கிட்டார். அப்புறம் 4வது நாள் எதுக்கு சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள்லாம்? அவைகளெல்லாம் சுடர்கள். அதெல்லாம் என்னது? சுடர்கள். ஹல்லேலூயா. அதில் பார்த்தீங்கன்னா சூரியன் தானாக சுடர் கொடுக்கும், ஒளி கொடுக்கும். ஆனால் நிலா என்ன செய்யாது? சந்திரன் எதிரொலிக்கும், பிரதிபலிக்கும். அதற்கு தானாக எந்த ஒளியும் அதற்கு இல்லை. லுமினஸ் பாடிஸ், நான் லுமினஸ் பாடிஸ்ன்னு சொல்லுவோம். ஹல்லேலூயா. அது மாதிரி இந்த இடத்துல பார்க்குறோம், ஆண்டவர் வெளிச்சத்தை படைத்தார். அந்த வெளிச்சம் நல்லது என்று கண்டார். அந்த பிரகாசம் எப்படி இருக்குதான்?
அதிகமாய் அதிகரிக்க வேண்டும். அதிகமாய் அதிகரிக்க வேண்டும். மகிமை மேல் மகிமை, வல்லமை மேல் வல்லமை. அப்படியாக நம்மளுடைய வாழ்க்கையானது, நீதிமானுடைய வாழ்க்கையானது எப்பவுமே அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே போகணும். நோ டிக்ரீஸ். அவங்களுடைய பாதையில் என்றைக்குமே டிக்ரீஸே கிடையாது. உலகத்துக்கு நீங்கள் வெளிச்சமாக இருக்கிறீர்கள் என்று மத்தேயு 5:14 வாசிக்கிறோம். ஃபாதர் சொல்கிறார், உலகத்துக்கே நான் டார்ச் அடிப்பேங்கிறார். உலகத்துக்கு வெளிச்சம், நான் மெய்யான ஒளி, நீங்கள் உலகத்தின் வெளிச்சமாக இருக்கிறீர்கள். அப்போ ஆண்டவர் நீதியின் சூரியனை அவரிடத்திலிருந்து நாம் என்ன செய்கிறோம்? அந்த ஒளியை பெற்று அந்த ஒளியை மற்றவர்களுக்கு காட்டுகிறோம். ஹல்லேலூயா. அப்போ அந்த வெளிச்சம் எங்கே இருக்கணும்? விளக்கு தண்டின் மேல் இருக்கணும். எல்லாருக்கும் தெரியற மாதிரி இருக்கணும். நான் ஆண்டவருடைய பிள்ளை தான், நான் நீதிமான் தான் அப்படின்னு சொல்லி வெறும் பேச்சளவில் இருக்கக்கூடாது, அது செயலில் காட்ட வேண்டும். இந்த மனுஷன் நீதிமான், இவரிடத்துல நான் ஒரு பாவம் காணல அப்படின்னு சொல்லி பிலாத்துனுடைய மனைவி ஆண்டவரை குறித்து சொன்னாங்க. அதே போல் ஆண்டவர் யோபு குறித்து சொல்லும்போது உத்தமனும் சன்மார்க்கம் அவனை குறித்து சாட்சி சொல்கிறார். அது மாதிரி ஆண்டவர் என்ன செய்கிறாரு? நீதிமான்களை அவர் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. விளக்கு தண்டின் மேல் வைக்கணும். 5:15 மத்தேயு. அடுத்தது நம்ம என்ன சொல்கிறார் ஆண்டவர்? நீ மலை மேல் உள்ள பட்டணம், மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. ஆகவே நாம் வெளிச்சம், நம்ம உயர இருக்கும்போது தான் நம்ம வெளிச்சத்தை எல்லாரும் பார்ப்பாங்க. அதனால தான் சொல்லியிருக்குது, நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும். கிழக்க சூரியன் உதிக்குது, அது என்ன செய்யுது? அப்படியே படிப்படியாக மேலே உயருது. காலை வெயிலில் அவ்வளோ தூரம் ஒன்றும் உரைக்காது, எல்லாம் அங்கே தான் இருக்கும் கீழே. அடுத்தது அப்படியே உயரமாக வரும்போது, உச்சியில் வரும்போது பார்த்திங்கன்னா நம்ம நிழலே நம்ம பார்க்க முடியாது. நிழலே இல்லாத ஒரு சூழ்நிலை நம்ம வாழ்க்கையில், அந்த இருளே இல்லாத ஒரு நிலை தான் நண்பகல். ஹல்லேலூயா. நம்ம மற்ற சமயம்லாம் பார்த்திங்கன்னா கிழக்க சூரியன் இருக்கும்போது நம்ம நிழல் மேற்க விழுகும். மேற்க சூரியன் இருக்கும்போது சாயங்கால வேளையில் நம்ம நிழல் வந்து என்ன செய்யும்? கிழக்க சரிஞ்சு விழும். ஆனால் உச்சியில் இருக்கும்போது என்ன செய்யாது? நிழல் எங்கேயுமே விழாது. நம்ம வாழ்க்கையில் இருளே காணப்படாது, நாம் மட்டும் பிரகாசிப்போம். ஹல்லேலூயா. அப்போ பாருங்கள், நண்பகல் நடுப்பகல் வரைக்கும் அதிகமாக பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ பாருங்கள், நம்ம வாழ்க்கை மற்றவங்க முன்பாக நம்ம என்ன செய்யணும்? பிரகாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்ம முன்பாக, மற்றவர்கள் முன்பாக நம்முடைய அன்பு வெளிப்பட வேண்டும், நம்முடைய பாசம் வெளிப்பட வேண்டும், கிறிஸ்துவின் அன்பு நம்மை நெருக்கி ஏவ வேண்டும், மற்றவர்களுக்காக நம்ம என்ன செய்யணும்? ஜெபிக்க வேண்டும். இத்தனை கரிசனையும் பார்க்கும்போது தான் நம்முடைய முகம் பிரகாசிக்கும். ஹல்லேலூயா. இயேசுவின் பிள்ளை நான் என்று சொன்னால் உலகம் பரிகசிக்கும், அவரோடு நான் செல்லும்போது என் முகம் பிரகாசிக்கும் என்று சொல்லி அழகான ஒரு பக்தன் பாடி இருக்கிறார். அது மாதிரி பரிகசிப்பவர்கள் நம்மை பார்த்து என்ன செய்வாங்க? நம்மளுடைய முக பிரகாசத்தை பார்ப்பார்கள். ஹல்லேலூயா. அது பாருங்கள், இந்த இடத்துல உச்சியில் சென்று நாம் அடைய வேண்டும். உச்சியில் அங்கே போகும்போது வானத்தில் நடுவானத்தில் இயேசுவின் கைகளில் நான் இருப்பேன், பரமன் இயேசுவின் புன்னகை முகம் உள்ளத்தில் என்றும் இருக்கும். ஹல்லேலூயா பாடுறோம். அது மாதிரி பாருங்க, அந்த இடத்துல உச்சியில் நம்ம மேலே இருக்கும்போது நாம் எல்லாரையும் நம்ம பார்க்க முடியும். உலகத்தில் இருக்கிற கேடுபாடுகள், பாவ சூழ்நிலைகள் எல்லாத்தையும் நம்ம அந்த வெளிச்சத்தில் பார்த்து அவர்களுக்காக நம்ம ஜெபிக்க முடியும். ஹல்லேலூயா. ஒரு ஜெப பாரம் நமக்கு அப்போ தான் வரும். நீதி பாதையில் என்ன கிடையாது? நீதிமான்களுடைய பாதையில் யூ டர்னெல்லாம் இருக்கக்கூடாது. நம்ம ரோட்டில் போயிட்டே இருக்கிறோம், ஐயோ தெரியாமல் வந்துட்டோமே, இந்த பக்கம் கடை அங்கே இருக்குது, நான் தெரியாமல் இப்படி வந்துட்டேன்னு சொல்லும்போது என்ன செய்கிறாங்க? எங்கே யூ டர்ன் வருதுன்னு பாருங்கள், அங்கே போய் திரும்பிக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் நீதிமானுடைய பாதையில் என்ன கிடையாது? அப்படியே நடுப்பகல் வரைக்கும் அதிகமாக பிரகாசிக்க சூரிய பிரகாசம் போல் போய்கிட்டே இருக்கிற வழியில் யூ டர்ன்லாம் போடக்கூடாது. அடுத்தது என்ன கிடையாது? ரிவர்ஸ் கிடையாது. நமக்கு என்ன கிடையாது? ரிவர்ஸ் கிடையாது. ரிவர்ஸுங்கிறது என்னது? பின்மாற்றம். நீதிமானாக இருந்தால் அவன் வாழ்க்கை என்ன வராது? பின்மாற்றம் இல்லை, போய்கிட்டே இருக்கணும். எவர் ஃபார்வர்ட் நெவர் பேக்வேர்ட், எவர் ஃபார்வர்ட் நெவர் பேக்வேர்டு என்று சொல்லி நம்ம போயிட்டே இருக்கணும். சூரிய பிரகாசம் கூட பாருங்கள்,
இன்க்ரீஸ் தான் ஆகிக்கிட்டே இருக்கும், இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும், டிக்ரீஸ் ஆகவே கூடாது. பார்த்தீங்களா? அப்போ என்ன செய்யணும்? அந்த இடத்துல நண்பகல் நம்ம வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான ஒரு பாதையில் நம்ம சென்றுட்டோம்னா அதில் ஸ்டாண்ட் ஸ்டில், அதில் நம்ம கடைசி வரை நம்ம காத்துக்கொள்ளணும். ஹல்லேலூயா. அந்த விசுவாசத்தில் உறுதியாக இருக்கணும். ஆண்டவர் நடுவானத்தில் வரும்போது நான் எப்பவும் ரெடியாக இருக்கிறேன். கர்த்தராகிய இயேசுவே நீர் வாரும், ஆவியும் மணவாட்டியும் வா என்பார்களாக, கேட்கிறவர்களும் வா என்பார்களாக என்கிற அந்த நிலைக்கு நம்ம போயிடுவோம். நண்பகல் சூரிய பிரகாசத்தில் நாம் நிற்க வேண்டும். ஹல்லேலூயா. அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த நீதிமானுடைய வெளிச்சத்தில் அஸ்தமனம்ங்கிறதே இல்லை, மறைவு இல்லை. தன் தன் பாதையில் செல்லணும். மற்றவங்களை காப்பி அடிச்சுட்டுலாம் போக வேண்டாம். அவங்க இப்படி போகிறாங்க, அதனால் எனக்கும் அந்த மாதிரி பாதை தான் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் ஒவ்வொரு பாதையை கொடுப்பார். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பாதை இருக்கும். நட்சத்திரங்கள் எப்படி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மகிமையில் இருக்குதோ அது மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையிலையும் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் ஒவ்வொரு பாதையை வைத்திருப்பார். அந்த பாதையில் மட்டும் நம்ம சென்றால் போதும். ஸ்டார்ஸ் எல்லாமே வெளிச்சம் கொடுக்கும், ஆனால் மூணு எல்லாம் என்ன செய்யும்? பிரதிபலிக்கும். நீதியின் சூரியன் வெளிச்சத்தை பெற்று இருளில் வெளிச்சம் காட்டுகிறோம். அப்போ பகல் பொழுதில் இது ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வரப்போகிறது. பகற்காலத்தில் நம்ம இப்போதே நம்ம என்ன செய்யணும்? ரீசார்ஜ் பண்ணிக்கணும். பகல் பொழுதுலேயே நம்ம என்ன செஞ்சுக்கணும்? நம்ம நிறைய ரீசார்ஜ் பண்ணி நம்ம ஃபுல்லாக நம்ம பேட்டரியை ஃபுல்லாக வச்சுக்கணும். அப்போ தான் ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருதா, இருள் நிறைந்த ஜனங்கள் மத்தியில் போகிறோமா, அப்போ நம்மளுக்கு அந்த வெளிச்சத்தை நம்ம அவங்களுக்கு கொடுக்க முடியும். ஹல்லேலூயா. இயேசு கற்பித்தார் ஒளி வீசவே என்றனா, நம்மகிட்டயே மின்மினி பூச்சியாட்டு நம்ம வெளிச்சத்தை வச்சுட்டு இருந்தால் எப்படி மற்றவங்களுக்கு ஒளி வீச முடியுமா? முடியாது. நம்ம பேட்டரி டவுன் ஆகவே கூடாது. அது எப்போவுமே ஃபுல்லாக இருக்குந்தா தான் அது செயல்பாடு கரெக்டாக அது செய்து கொண்டு இருக்கும். ஹல்லேலூயா. அப்போ பாருங்கள், சூரிய பிரகாசம் போல் நம்ம வாழ்க்கை காணப்படணும். அதான் யோவான் 1:8-9 பார்க்கும்போது நம்ம அந்த யோவான் ஸ்நானம் குறித்து பார்க்குறோம். அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அவன் அந்த ஒளி அல்ல, அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவன். ஹல்லேலூயா. ஆகவே நம்மளுக்கு ஆண்டவர் சில வெளிச்சத்தை கொடுத்துருக்கிறார் என்றால் ஆண்டவரை காட்டிலும் நாம் என்ன செஞ்சிடக்கூடாது? நம்மளை உயர்த்துகிற மாதிரி காரியத்தை எங்கேயும் சொல்லிடவே கூடாது. அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேணும் அப்படிங்கிற ஒரு தாழ்மையோடு இருக்கும்போது ஆண்டவர் உயர்த்தி கொண்டே செல்வார். ஹல்லேலூயா. உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. ஹல்லேலூயா. இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளின் தேசத்தில் இருக்கிறவர்கள் மேல் வெளிச்சம் உதித்தது. ஹல்லேலூயா. உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம் நம்மை சந்தித்தது. ஹல்லேலூயா. சந்தித்திருக்கிறது. அப்போ பாருங்க, ஆனால் இந்த ஒளின்னு சொல்லும்போது நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது? ஏமாந்துடக்கூடாது. ஏன்னா அந்த காலத்தில் இன்னொருத்தனும் இருக்கிறான், அவனும் ரொம்ப பிரைட்டாக காட்டுவான். பிரைட்டாக நம்ம பார்வையில் நம்ம சைட்டில் அவன் பிரைட்டாக இருப்பான். ஆனால் அந்த லைட்டு மெய்யான லைட்டா பொய்யான லைட்டான்னு நம்ம என்ன செய்யணும்? சோதித்து பார்க்கணும். அப்போ சாத்தான் என்ன செய்வான்? ஒளியின் வேஷத்தை தரித்து கொண்டு அவனும் வெளிச்சம் காட்டுவான். அப்போ நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒளியின் வேஷம் பொய்யான ஒளியை சொல்லும்போது அந்த ஒளியின் தூதன்ட்ட நம்ம ஏமாந்து போயிடக்கூடாது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய தூதன் அந்த வெளிச்சம் பிரகாசிச்சுது. அப்போஸ்தலர் 12:7 நம்ம வாசிக்கும்போது, லூக்காவிலாம் நம்ம வாசிக்கிறோம், அவர் வந்து நின்றவுடன் அந்த இடம் முழுவதும் பிரகாசமாய் இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 22:6 நம்ம பார்க்கும்போது பவுலினுடைய சரித்திரம் தான் அதுக்கு நல்ல ஒரு எக்ஸாம்பிள். வெளிச்சம் என்னைக்கு எந்த இடத்துல வந்து கிடச்சிது? பகலில். பார்த்தீங்களா? 22வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் பேரொளி. ஹல்லேலூயா. அப்போ பாருங்கள், எப்போ வந்து தான்? மத்தியான வேளையிலே. ஹல்லேலூயா. இப்போ பாருங்கள், மத்தியானம் வெயிலே கூசிகிட்டு இருக்குது. அந்த வெயிலினுடைய வெளிச்சத்தை காட்டிலும் அதிகமான வெளிச்சம். சூரிய அது அவனுடைய குதிரையே தடுமாறிடுச்சு, அந்தளவுக்கு வெளிச்சம்.
இப்போ பாருங்க அந்த இடத்துல மத்தியான வேளையிலேயே பேரொளி. இந்த உலகத்தில் இருக்கிற ஒளி, சாத்தான் காட்டுற ஒளி எல்லாம் ஒளி, அவ்வளவுதான். ஆனால் ஆண்டவர் காட்டுகிற ஒளி என்னது? பேரொளி. ஹல்லேலூயா, பெரிய வெளிச்சம். அப்போ சுற்றிலும் பிரகாசித்தது. அதன் நடுவிலிருந்து என்ன கிடக்குது? சத்தம் தொனித்தது, சவுலே சவுலே நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. அந்த ஒளியிலிருந்து நமக்கு என்ன செய்கிறார்? பதில் தருகிற தேவமாக இருக்கிறார். உடனடியாக அவன் கீழ்ப்படிந்தான். மற்றவங்களுக்கு என்ன கிடைச்சிது? வெளிச்சத்தை மட்டும்தான் பார்த்தாங்க. ஆனால் பவுலுக்கு மட்டும் என்ன கேட்குது? சத்தம் கேட்குறது. அவங்க வெளிச்சத்தை தான் பார்த்தாங்க, கூட இருந்த மற்றவர்களுக்கு என்ன கேட்கல? சத்தம் கேட்கல. இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, கர்த்தர் எவன் வாழ்க்கையில் சித்தம் கொள்கிறாரோ அவனுக்கு மட்டும்தான் ஆண்டவரின் சத்தம் கேட்கும். ஹல்லேலூயா. ஆகவே ஆண்டவருடைய சத்தம் கேட்டுதுன்னா நாம் அவருடைய சித்தத்தை செய்வதற்கு நம்மை தத்தம் செய்ய வேண்டும். அதில் சுணக்கமே இருக்கவே கூடாது. ஹல்லேலூயா. அவள் பாருங்கள் 22:11 பார்க்குற ஒளியின் மகிமை என்ன செஞ்சது? அவங்க பார்வையை இழந்துட்டான். அப்போ என்ன கண் அவனுக்கு மரித்தது? அவனுடைய பாவ கண் மரித்தது, பரிசுத்த கண் பிறந்தது. அவனுடைய பாவ கண் அந்த வெளிச்சத்தினாலே மரித்தது. அவன் பார்வையற்றோன்னா 3 நாள் இருக்கிறான். இப்போ அனனியா வந்து அங்கே ஜெபம் பண்ணுறார் 22வது அதிகாரம் 13வது வசனத்தில். அப்போ அவனுடைய கால்கள் அவன் கண்களிலிருந்து மீன் செதில்கள் போல விழுந்தது. அதுக்கப்புறம் அவன் பார்வையெல்லாம் பரிசுத்தம். ஹல்லேலூயா. பரிசுத்த கண் பிறந்தது. ஆகவே நம்ம ஆண்டவரிடத்தில் கேட்கணும், ஆண்டவரே என்னுடைய ஊனக்கண், என்னுடைய பாவக்கண் சாகட்டும் ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த கண் என்னில் திறக்கட்டும் என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கும்போது, ஆண்டவர் நம்ம தாழ்த்தி நம்ம கேட்கும்போது ஆண்டவர் நம்மை உயர்த்துவார். உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான் என்று சொல்லி இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். தாழ்த்துனவங்க யோவான், பேதுரு, தாவீது அவங்களாம் தங்களை மிகவும் தாழ்த்துனாங்க. அவருடைய பாதை சற்று தடுமாறி போனது. பேதுரு மறுதலித்தான், தாவீது பாவத்தில் விழுந்தான். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கும்போது திரும்பவும் ஆண்டவர் சமூகத்தை வந்து கேட்குறாங்க, ஆண்டவரே சுத்த இருதய நிலை சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்தில் புதுப்பியும் அப்படின்னு சொல்லி தன் தாழ்த்து கேட்கும்போது ஆண்டவர் திரும்ப என்ன செய்கிறாரு? உயர்த்துகிறார். ஹல்லேலூயா. அதே போல் பார்த்தீங்கன்னா நேபுகாத்நேச்சார், ஆமான் அவங்களும் என்ன செய்கிறாங்க? தன்னை பெரிய இதாக உயர்த்துறாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவர்களை தாழ்த்தி போட்டார். பார்த்தீங்களா? அப்போது அந்த வெளிச்சத்தில் வெளிச்சத்தை நம்ம எந்த அளவுக்கு பெறுகிறோமோ அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையில் சுயம் எல்லாம் சாம்பலாக போயிட்டே இருக்கணும். அந்த வெளிச்சமானது என்ன செய்யும்? நீங்கள் சூரிய வெளிச்சத்தில் ஒரு லென்ஸை காட்டி பாருங்க. ஒரு லென்ஸ் வச்சு ஒரு பேப்பரில் இப்படி காட்டிகிட்டே இருந்தீங்கன்னா சூரியன் எங்கேயோ இருக்குது. ஆனால் அந்த ஒளி என்ன செய்யுது? அந்த குவி லென்ஸ் ஆனது அப்படியே குவித்து அந்த பேப்பரில் விழும்போது அந்த பேப்பர் உடனே தீப்பிடித்து எரியும். அது மாதிரி ஆண்டுடைய சமூகத்திலிருந்து நம்ம வெளிச்சம், நீதியின் சூரியனாகி அவரிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய வெளிச்சமானது நம்முடைய வாழ்க்கையில் தேவையற்று காணப்படக்கூடிய எல்லா பாவ சுவாவங்களெல்லாம் சுயம் எண்ணில் சாம்பலாய் மாற சுத்தாவியே என் அனல் மூட்டும் என்று சொல்லி ஜெயம் பெற்று நாம் எழவும் என்றால் நாம் ஆண்டவருடைய வெளிச்சத்தை நாட வேண்டும். பவுலின் வெளிச்சம் முடிவு பரியந்தம் நண்பகல் சூரியனைப் போல இருந்தது. அந்த வெளிச்சத்தை அவன் விடவே இல்லை. அந்த வெளிச்சத்தை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டான். எங்கே போனாலும் வெளிச்சம் காட்டினார். அதனால தான் அவனை பார்த்தோன்னு என்ன செஞ்சாங்க? மெர்க்குரி எப்படின்லாம் சொல்லி அவனை புகழ்ந்தாங்க. அந்தளவு அவன் வெளிச்சமாக இருந்தான். அதில் வாழ்வின் பாதையில் லக்கை நோக்கி ஓட முடிந்தது, ஓட்டத்தை வெற்றியாய் முடிக்க முடிந்தது, விசுவாசத்தை காத்துக்கொள்ள முடிந்தது, நீதியின் கிரீடத்தை பெற முடிந்தது. அதற்கு காரணம் அவன் அந்த பெற்றுக்கொண்ட நீதிமான் அந்த பாதையிலே அவன் உறுதியாய் இருந்தான். அப்படி விடாமுயற்சியோடு அவன் பாடுபட்டதினால நீதிமானாய் நீதியின் வழியில் நடத்தப்பட்டால் நீதியின் கிரீடம் உறுதி. 2 தீமோத்தேயு 4:7-8 பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன் என்று அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அவருடைய வாழ்க்கையில் நீதியின் கிரீடத்தை பெறுவதற்கு 3 முக்கிய காரியங்கள் உண்டு. நல்ல போராட்டம், முடித்த ஓட்டம், காத்த விசுவாசம். நல்ல போராட்டம், முடித்த ஓட்டம், காத்த விசுவாசம். இந்த 3 இருந்ததுன்னா நீதியின் கிரீடம்
நமக்கு உறுதி. ஹல்லேலூயா. அவ பாருங்க, அவருடைய பிரசன்னமாகுதலை விரும்புகிற யாவருக்கும் அதை தருவார் அப்படின்னு சொல்கிறார். அப்போ அதுதான் பவுல் செஞ்சார். நண்பகல் வேளையில் பெற்ற நல்ல வெளிச்சத்தை நல்ல முறையில் போராடி நல்ல ஓட்டம் ஓடி நல்ல பரிசை தக்க வைத்து கொண்டார். அதுபோல் நாமும் ஜீவிக்க இந்த நாளில் நம்ம ஒப்பு கொடுப்போம். எபிரேயர் 12:1 நம்ம பார்த்தோம்னா, நான் மேகம் போன்று திரளான சாட்சிகள் நமக்கு இருந்தாலும் நம்மை சுற்றி நெருங்கியிருக்கிற பாவத்தையும் பாரத்தையும் தள்ளிவிட்டு ஆண்டவர் நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் எப்படி ஓடணுமா? வேக வேகமாக ஓடணும், எல்லாத்தோட முந்திக்கிட்டு ஓடணும் அப்படி இல்லை. ஒருத்தனை பக்கத்தில் வர்றவனை தள்ளி விட்டுட்டு ஓடணும் அப்படின்னு இல்லை. பொறுமையோடே ஓடணும், இச்சை அடக்கத்தோடே ஓடணும். ஓட்டப்பந்தயத்தில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், பரிசு பொருளை பெற ஓடுவாங்க. ஆனால் இச்சை அடக்கம் இல்லைன்னா என்ன செய்ய முடியாது? ஓட முடியாது. ஆகவே பொறுமையோடு ஓடணும், இச்சை அடக்கத்தோடு ஓடணும். அப்போ ஓடும்போது நாமளும் என்ன செய்ய முடியும்? அந்த உச்சி, பீக், அந்த உச்சியை போய் நம்ம என்ன செய்ய முடியும்? அடைய முடியும். ஹல்லேலூயா. அப்போ அந்த உச்சியில் இருக்கும்போது தான் அவருடைய மகிமையை நாம் காண முடியும். அப்போ மேலே நம்ம போய் ஆண்டவருடைய சமூகத்தில் அந்த நண்பகல் வேளையில் நடு வானத்தில் நம்ம இருக்கும்போது அவர் மகிமையாக அந்த இடத்துல வருவார். நாமும் மகிமையை அவரை காண்போம். மகிமை மேலே நம்ம மகிமை அடையும் போது, அவரை தரிசிக்கும் போது அவர் இருக்கிற வண்ணமாக நாமும் அவரை தரிசிப்போம். அப்போ மகிமையும் மீட் பண்ணுது, மகிமையும் மீட் பண்ண முடியுது. மோசே பாருங்க, சீனாய் மலை உச்சியிலே ஆண்டவரை தரிசித்தான். அவனுடைய முகம் என்ன செஞ்சது? பிரகாசமாச்சு. யாரும் அவன் முகத்தை பார்க்க முடியல. அதாவது ஸ்தேவான் சீயோன் அதில் என்ன செஞ்சான்? பரலோக தரிசனத்தை கண்டான். சீயோனை பார்த்தார், ஆண்டவர் மேலே நிற்கிறத பார்த்தார், இயேசுவான நிற்கிறத. அப்போ பார்க்கும்போது அவனுடைய முகம் எப்படி இருந்துதான்? தேவதூதனுடைய முகத்தை போல பிரகாசம் அடைந்தது என்று பார்க்குறோம். இப்போ மறுரூப மலையில் மத்தேயு 17:2 வாசிக்கிறோம். அந்த இடத்துல பார்க்கும்போது எலியா, மோசே, இயேசு 3 பேர் என்ன செய்கிறாங்க? அங்கே நிற்கிறாங்க. அதை பார்த்தவங்களும் எத்தனை பேர்? 3 பேர். அவங்க 3 பேர் அங்கே மேலே மறுரூபமாய் நிற்கிறாங்க. அதை பார்த்தவங்க பேதுரு, யோவான், யாக்கோபு 3 பேரும் பார்க்குறாங்க. பார்க்கும்போது அவங்களே அறியாமல் சொல்கிறாங்க, இந்த இடத்துல உமக்கு ஒரு கூடாரம், மோசேக்கு ஒரு கூடாரம், எலியாவுக்கு ஒரு கூடாரம் போடுவோங்கிறார் பேதுரு. அப்போ பாருங்கள், அந்த மலையின் அனுபவம் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். மோரியா மலையில் ஆபிரகாம் ஈசாக்கும் போனாங்க. அந்த இடத்துல யாருடைய சத்தத்தை கேட்டார்கள்? கர்த்தருடைய சத்தம் கேட்டாங்க. இப்போ நீ எனக்கு பிரியமானவன், நீ எனக்கு கீழ்ப்படுகிறவன் என்று இப்போது அறிந்திருக்கிறேன் அப்படின்னு. இவ்வளோ கர்மேல் மலையில் பாருங்கள், எலியாவும் கேயாசி இருக்கிறாங்க. அங்கே என்ன பார்த்தாங்க? அவங்க தேவனுடைய பட்டாளத்தை பார்த்தாங்க. தேவனுடைய பட்டாளம் அவர்களோடு இருக்கிற பார்க்கலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். ஹல்லேலூயா. அக்கினிமயமான தூதர் பாளையத்தை அந்த இடத்துல அவங்க தரிசித்தாங்க. ஹல்லேலூயா. அவள் பாருங்க, அந்த மலையில் அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் அவங்களுக்கு கிடச்சிது. இப்போ நம்ம எந்த மலையில் ஏறுறது? ஏற்காடு, கொடைக்கானல், ஊட்டியா? நம்ம என்ன மலையில் ஏறுறது? கல்வாரி மலை. ஹல்லேலூயா. நம்மளுக்கு ஆண்டவர் எந்த மலையை கொடுத்துருக்கிறாரு? கல்வாரி மலை. அந்த சிலுவையில் ஆண்டவர் எப்படி இந்த கல்வாரியிலே வெற்றி சிறந்தாரோ, அன்றைக்கு மோசே வெண்கல சர்ப்பத்தை செய்து வைத்து அதை நோக்கி பார்க்கிறவர்களெல்லாம் கொள்ளிவாய் சர்ப்பத்தை கடியிலிருந்து பிழைப்பார்கள் என்று சொன்னான். இப்போ நமக்காக உயர்த்தப்பட்ட அந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நம்ம நோக்கி பார்க்கணும். என்னை நோக்கி பார்க்கிறவர்கள் பிழைப்பார்கள். ஹல்லேலூயா. இப்போ சிலுவையில் வெற்றி சிறந்த ஆண்டவரை காண வேண்டும். பிதா நியமித்த ஓட்டத்தை குமாரன் ஓடி முடித்தார். ஹல்லேலூயா. அவர் கொடுத்த அசைன்மெண்ட்டை கரெக்டாக செஞ்சு முடித்தார். இன்றைக்கெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் டீச்சர்ஸ் எல்லாம் ஹோம்ஒர்க் செஞ்சுட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்புகிறாங்க. எத்தனை குழந்தைய உருப்படியாக செஞ்சுட்டு போகிறாங்க? செஞ்சுருக்க மாட்டாங்க. அடுத்த நாள் கேட்டால் என்ன செய்வாங்க? செஞ்சுட்டேன், நான் வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேன்பாங்க. இது மாதிரிலாம் அநேக செய்யலைங்கிறது ஒரு தப்பு, செஞ்சுட்டேன் வீட்டில் வச்சுருக்கிறேங்கிறது அடுத்த தப்பு. பொய் எல்லாமே வந்துடுது, மறைத்தல் எல்லாம். இப்போ சில தண்டனைகளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இதுக்கு 2 ஆண்டு தண்டனை, இதுக்கு 3 ஆண்டு தண்டனைங்கிறாங்க. இப்போ நம்ம இந்த மாதிரி ஆண்டவர்கிட்ட ஒவ்வொன்றையும் மறைத்து மூடி இது மாதிரிலாம் பேசுனா அதுக்கு எவ்வளோ தண்டனைன்னே தெரியாது. அப்போது ஆண்டவர் பாருங்கள், பிதாவாகி தேவன் தந்த ஒர்க்கை
இந்த உலகத்தில் வந்து நம்ம பாவங்கள், சாபங்கள், அக்கிரமங்கள், மீறுதல்கள் அவைகளுக்காக அவர் சிலுவையிலே மரிக்க வேண்டும், இரத்தத்தை சிந்த வேண்டும், தழும்புகளால் குணத்தை தர வேண்டும் என்பதற்காகத்தான் பிறந்தார். அந்த லக்கை அவர் பிதாவின் சித்தத்தை முடித்தார். அதுபோல் நாமும் எந்த நோக்கத்திற்காக நம்மளுக்கு ஆண்டவர் அந்த பாதையை கொடுத்திருக்கிறாரோ அந்த பாதையில் ஜெயமாய் செல்லுவோம், பொறுமையாய் செல்லுவோம், வெற்றி சிறக்க செல்லுவோம். ஜெயங்கொள்கிறவன் எவனோ அவனுக்கு என்னுடைய சிங்காசனத்தையே தருகிறேன்னு சொல்கிறார். அந்த ஜெயங்கொண்ட வாழ்வை ஆண்டவர் வாழ்வதற்கு நமக்கு ஆண்டவர் உதவி செய்யட்டும். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் ஒரே மாதிரியாக இருக்காது, ஓட்டம் வித்தியாசப்படும். எனவே மற்றவர்களை நம்ம என்ன செய்யக்கூடாது, எந்த விதத்திலும் அவங்கள மாதிரி ஓடணும், அவங்கள மாதிரி பாடணும், அவங்கள மாதிரி எல்லாம் செய்யணும் அப்படின்னு நம்ம என்ன செய்யக்கூடாது, எந்த ஸ்டைல்ஸ் இருக்கக்கூடாது. நமக்கு ஆண்டவர் ஒரு ஸ்டைல் கொடுத்துருப்பார், அந்த ஸ்டைலில் ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருக்கணும். அடுத்தது பாருங்கள், இந்த இடத்துல அந்த சூரியனை குறித்து பார்க்குற போது வெளிச்சத்தை சொன்னேன் நான். அந்த வெளிச்சம் கொடுக்கறது சூரியன். சங்கீதம் 74:16 பார்க்குற போது அந்த சூரியன் நமக்கு என்ன தருது, வெளிச்சம். அவரே நமக்கு ஒளியாக இருக்கிறார், வெளிச்சமாக இருக்கிறார். சங்கீதம் 84:11 அவரே நமக்கு சூரியனும் கேடகமுமானவர். சங்கீதம் 136:8 பார்க்குறோம், பகலை ஆள சூரியனையும். 148:3 வாசிக்கிறோம், சூரியனே சந்திரரே ஆண்டவரை துதியுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஒருவேளை நம்ம நீதியின் சூரியனாகி ஆண்டவர் நம்ம பெற்றுக்கொண்டு நம்மை ஆண்டவர் அவரை துதிப்பதற்காகத்தான் வைத்திருக்கிறாரோ ஒழிய நம்மை இன்னொருவர் துதி பாட வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் நம்மை பிறக்க வைக்கவில்லை. ஆகவே மற்றவர்களுடைய புகழுக்காகவோ பெருமைக்காகவோ அவர்களுடைய துதி பாடுதலுக்காகவோ நம்மை ஆண்டவர் படைக்கவில்லை. ஆகவே எனக்கு இத்தனை செஞ்சுருக்கிறேன், நீ ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை, நீ நல்லா செஞ்ச, நீ நல்லா இதாக இருக்கிற சொல்லவே இல்லை. இதெல்லாம் ஒருத்தருக்குமே கண்ணு தெரிய மாட்டேங்குது. ஏமாத்துறவங்களுக்கு தான் காலம், அவங்களுக்கு தான் ரிவார்டு கிடைக்குது, அவார்டு கிடைக்குது, எல்லாம் கிடைக்குது, எனக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு நம்ம நினைக்கவே கூடாது. ஆண்டவர் அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறதுன்னு சொல்கிறார். ஹல்லேலூயா. அப்போது நேசர் சூரியன், நேச மணவாட்டி நம் சபையாகிய நாம். அப்போது உன்னத பாட்டு 6:10 சொல்லும்போது பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாரு, சூரியனை போல் உதிக்கிற இவள் யார். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவரும் சூரியனாக இருக்கிறாரு, அவருடைய மணவாட்டியாய் சபையும் எப்படித்தான் இருக்கணும். ஹல்லேலூயா. இனி உன் சூரியன் மறைவதில்லை அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அப்போ பாருங்கள், நீதியின் சூரியனுக்கு நீதிமானாய் வாழும் சூரியன் தான் மேட்ச். நீதியின் சூரியனுக்கு யார் மேட்ச்சு, நீதிமானாய் வாழும் மணவாட்டியாகிய நாம தான் மேட்ச். ஹல்லேலூயா. அதுதான் பொருத்தம், மணவாளனுக்கு ஏற்ற மணவாட்டி. ஹல்லேலூயா. ஆகவே ஒவ்வொரு நாளும் நாம் மகிமை மேல் மகிமை அடைந்து நண்பகல் வெளிச்சத்திலே காணப்படக்கூடிய சூரிய பேரொளியாய் நாம் காணப்பட வேண்டும், நாம் பிரகாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. சூரியன் எப்படி சோலார் சிஸ்டத்தில் நடுவில் இருக்குதோ அது மாதிரி ஆண்டவராயே இயேசு கிறிஸ்து நீதியின் சூரியனை நம்ம வாழ்க்கையில் நடுவில் வைத்திருக்கணும். அவர் ஏதோ ஒரு மூளையிலே அப்படி அல்ல, நம்ம வாழ்க்கையானது காட் சென்டர்ட் லைஃப் வாழணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவரை மையமாக கொண்ட வாழ்க்கை வாழும்போது, சன் சென்டர்ட் லைஃப் வாழும்போது நமக்கு பயம் இல்லை, தடுமாற்றம் இல்லை, பின்மாற்றமும் இல்லை. அடுத்ததாக நாம் பார்க்கிற போது என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னா, இந்த சூரியன் என்று சொல்லும்போது சூரியனுக்கு கீழே நான் கண்டேன். சூரியனுக்கு கீழேனா நேராக சூரியன் எங்கே இருக்குது, மேலே. அப்போ சூரியனுக்கு கீழே பிரசங்கில் பார்க்குற 19 முறை வருது, சூரியனுக்கு கீழே நான் பார்த்தேன். நடுவானில் நாம் இருக்கும்போது, நம்மளுடைய வாழ்க்கை உன்னதமாக இருக்கும்போது, நம்மளுடைய வாழ்க்கை எல்லாரும் பார்க்கிற விதத்திலே நாம் ஒரு நல்ல முன்மாதிரியான வாழ்க்கை வாழும்போது மனுஷர் படுகிற பிரயாசத்தை பார்க்க முடியும். எல்லா மனுஷரிலும் காணப்படுகிற எல்லா நீதி, நியாயம், அநீதி, நிலையில்லாத ஜீவ வாழ்க்கை, மாயையான வாழ்க்கை எல்லாவற்றையும் நம்ம கண்ணோக்கி பார்த்து நாம் அவர்களுக்காக ஜெபிக்க முடியும். ஹல்லேலூயா. நாம் பூமிக்குரியவைகளையும் மண்ணுக்குரியவைகளையும் பார்த்து கொண்டிருந்தால் ஜெப பாரம் வரவே வராது.
மேலானவைகளையும் விண்ணுக்குரியவைகளையும் நோக்கும்போது கீழான காரியங்களை பார்த்து அவைகளுக்காக ஜெபிக்கும் பாரம் உருவாகும். ஹல்லேலூயா. புரிஞ்சிட்டிங்களா? பூமிக்குருவிகளையும் மண்ணுக்குருவிகளையும் நாம் பார்த்து கொண்டிருந்தால் ஜெபம் பாரம் வராது. மேலானவைகளையும் விண்ணுக்குருவிகளையும் பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. நடுப்பகல் வரைக்கும் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும்போது தான் வெளிச்சத்திலே வெளிச்சம் காண முடியும். அந்தரங்கமான காரியங்களை கர்த்தர் நம் கண்முன்னே அப்போ தான் நிறுத்துவார். நம்ம அந்த வெளிச்சத்தில் தான் நம்ம என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். நாம் எப்படி இருக்கணும், ரைச்சஸ் பர்சனாக இருக்கும்போது தான் நாம் மற்றவர்களை அந்த நீதிக்குள்ளாக நடத்த முடியும். ஹல்லேலூயா. நாமுமே அவங்களோட 10ஓட 1 11ஆக நம்ம வாழ்ந்துட்டு இருந்தோம்னா நம்மளும் அவங்களுடைய ஒரே குட்டையில் ஊர்ன மட்டைகளாக தான் இருப்போமோ வழிய எந்த வித்தியாசம் நம்ம வாழ்க்கையில் காணப்படாது. ஆகவே சம்திங் ஸ்பெஷல் நம்ம லைட்டில் கொஞ்சம் பிரைட் காணப்படணும். ஹல்லேலூயா. அதை தான் நம்ம பார்க்கும்போது அடிக்கடி நம்ம சொல்லுவோம், அந்த உப்பின் சாரம் குறையக்கூடாது, சூரிய பிரகாசத்துடைய சார்ஜும் குறையக்கூடாது. பவர்ஃபுல் லைஃப் வாழணும்னா மோர் ப்ரேயர் மோர் பவர், லெஸ் ப்ரேயர் லெஸ் பவர். ஆகவே நம்ம சார்ஜ் குறைவாக இருந்தால் இப்போ நீதிமானாய் வாழ முடியாது. ஆகவே நாம் எப்போதுமே ரெண்டுங்கட்டாம் வாழ்வு வாழவே கூடாது. லோ வோல்டேஜாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப ஹை வோல்டேஜாகவும் இருக்கக்கூடாது. ஹை வோல்டேஜ்னால் என்ன சொல்கிறேன்னா, நான் வானத்துக்கு மேலாக ஏறுவேன், அவருடைய சிங்காசனத்துக்கு மேலே உயருவேன்னு சொன்னார். லூசிஃபருடைய ஆவியும் வந்துடக்கூடாது, நான் கட்டின மகாபாபிலன்னு சொன்னாங்க. அது மாதிரி ஒரு நிலைமை தான் வரவே கூடாது. நாம் எப்படி இருக்கணும், அனலுள்ள வாழ்வு இருக்கணும். நம்ம ரொம்ப அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருந்தால் ஆண்டவர் நம்மை வாந்தி பண்ணி போடுவார், நம் பாதை ரிஜெக்ட் ஆயிரும். ஆகவே நம்ம என்ன செய்யணும், நம்ம இந்த பாவமான சாபமான காரியத்திலிருந்து இஜெக்ட் ஆகும்போது ஆண்டவர் நம்ம என்ன செய்வார், திரும்பவுமாக நம்மளை ஏற்றுக்கொள்வார் என்று சொல்லி பார்க்குறோம். அடுத்து வெளிச்சம் பாருங்க, உன்னிலுள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருன்னு ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கு. நம்ம வெளிச்சத்தில் தானே இருக்கிறோம். நம்ம நடுவானம் வரைக்கும் நடுப்பகல் வரைக்கும் அதிகமாக பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் நம்ம இருக்கிறோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அப்படி இருக்கக்கூடிய மனுஷனுடைய வாழ்க்கையில் கூட சூறை செடியின் சோர்வு வரலாம். அவன் பாருங்க, எலியா எவ்வளோ பெரிய அத்தனை வெற்றியை தேடினவன், கடைசியில் பார்த்திங்கன்னா ஆஃப்டர் ஆல் ஒரு ராணி ஏசபேல் அவளுக்காக பயந்துக்கிட்டு என்ன செய்கிறார், போய் சூறை செடியின் கீழே போய் படுத்துக்கிட்டார். கேரி ஆற்று நீரை குடிச்சுக்கிட்டு அந்த காகம் ஒவ்வொரு நாளும் கொண்டு வந்து உணவு கொடுக்கும், அதெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே இருக்கிறார். அது ஆற்று தண்ணி வத்துச்சு ஒரு நாள். அப்போ போதும் கர்த்தாவே என்னை எடுத்துக்கொள்ளும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் புலம்புறார். அப்போ தூதன் என்ன சொல்கிறார், வந்து எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய தூரம் வெகு தூரம். அந்த பாதையை அவர் என்ன செய்கிறாரு, திரும்ப ரினியூவல் பண்ணி கொடுக்குறாரு. ஹல்லேலூயா. புதுப்பித்து கொடுக்குறார். ஆகவே இந்த நாளில் நம்முடைய பாதையோட டெட் எண்டாக இருக்கக்கூடாது, அது வளருகிறதாய் காணப்பட வேண்டும். அது வழி நெடுக போய்கிட்டே இருக்கணும், அதுக்கு முடிவே இல்லாத நித்திய ராஜ்யம் செல்லும் வரை நம்மளுடைய பாதையும் நித்திய பாதையாக இருக்க வேண்டும். அது சத்திய பாதையில் இருக்கும்போது நித்திய பாதையில் நாம் செல்ல முடியும். ஹல்லேலூயா. அப்போது அந்த பாதையானது நம்மை பத்திரமாய் கொண்டு செல்லும். ஹல்லேலூயா. இப்போ அந்த நண்பகல் சூரியனை போல நம்ம பிரகாசிக்கும் போது எந்த சோதனையெல்லாம் வருது, கஷ்டம், திடீர்னு ஒரு வியாதி வருது, ஒரு பலவீனம் வருது, ஒரு சோர்வு வருது, ஒரு ஏதாவது ஒரு பண தேவைகள் வருது, நம்ம விருப்பமும் ஆஞ்சையும் சில நேரத்தில் நிறைவேறாமல் போகுது. இப்படி வருகிற போது இதையெல்லாம் என்ன செய்தான், மேகம் மாதிரி நம்மளுக்கு வந்து சூழ்ந்துக்குது. நம்ம மேலே என்ன வருது, அந்த சூரியன் அந்த வெளிச்சத்தை நண்பகல் வரைக்கும் பிரகாசிக்கிற அந்த பேரொளியாக இருக்கக்கூடிய நீதிமானுடைய பாதை இந்த சோர்வுகள் வரும்போது அப்படியே முடங்கி போகிற வாழ்க்கையாக காணப்படுது. அந்த மேகம் விலகணுன்னா என்ன வரணும், காற்று. காற்று வீசுதே தேசத்தின் மேலே என்று சொல்லி காற்று வீசும்போது அந்த மேகம் என்ன செய்யும், அப்படியே களையும். ஹல்லேலூயா. அப்போ நம்மளுக்கு யாருடைய உதவி தேவை, பரிசுத்த ஆவியானவராகிய காற்று, விண்ணக காற்று நமக்கு வேணும். அப்படி வீசும்போது அந்த நேச ஆவி வீசும்போது அந்த மேகங்களெல்லாம் விலகி செல்லும். நம்முடைய பிரகாசமானது எல்லாருக்கும் வெட்ட வெளிச்சமா தெரியும். நாம் அப்படியே ஒடுங்கி போயிட மாட்டோம். எப்பக்கமும் நெருக்கப்பட்டும் நாங்கள் ஒடுங்கி போகிறதில்லை.
எந்த நிலைமையிலும் நாங்கள் மனம் உடைந்து போவதில்லைன்னு அப்போ தான் நம்ம சொல்ல முடியும். ஹல்லேலூயா. அப்போ நம்ம நண்பர்கள் வரைக்கும் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல இந்த வருடம் முழுவதும் நம் வாழ்க்கை இருக்க வேண்டும் என்று நாம் ஆசிக்கிறோம். அப்படி போகிற வழியில் சில சூழ்நிலைகள் நம்மை இப்படியாக மேகம் வந்து மூடிக்கொள்ளும்போது பரிசுத்த ஆவியானவருடைய துணையை நாம் பற்றி பிடிப்போம். ஆண்டவரே, இந்த மேகங்கள் விலகட்டும், இந்த சோர்வின் மேகம் விலகட்டும், வியாதியின் மேகம் விலகட்டும், என்னுடைய அவிசுவாசம் என்கிற மேகம் விலகட்டும், என்னுடைய எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரே நீர் ஒருவரே மகிமையின் மேகமாக நீர் எங்களோடு இருக்க வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி நாம் கேட்கும்போது அந்த மகிமையின் மேகம் பாருங்க, மத்தேயு 17:5 பார்க்கும்போது ஒரு ஒளியுள்ள மேகம் அவர்கள் மீது வந்து அமர்ந்ததுன்னு சொல்லி பார்க்குறோம். அந்த இடத்துல இருந்தால் அவங்களுக்கு சத்தம் கேட்குது, இவர் என் நேசகுமாரன், இவரில் பிரியமாக இருக்கிறேன், இவருக்கு கீழ்ப்படியுங்கள் என்று சொல்லி. அவள் பாருங்கள், ஒளியுள்ள மேகம் நமக்கு மேலே வரணும், மகிமையின் மேகம் நம்ம மூடணும், மகிமையின் மேகம் நம்ம சபையை மூடணும், நம்ம குடும்பத்தை மூடணும், நம்ம ஒவ்வொருவரையும் மூடணும். அப்போ என்ன செய்யும்? அது காக்கப்படும். ஹல்லேலூயா. அப்போ பாருங்கள், ஆரோக்கியம் அந்த மேக நிழலில் அந்த செட்டைகளின் மறைவில் என்ன இருக்குதா? நீதியின் சூரியனுடைய செட்டையில் ஆரோக்கியம். ஹல்லேலூயா. சர்வ வல்லவருடைய செட்டைகளுக்குள் வந்த ரூத்துக்கு என்ன கிடைச்சிது? நிறைவான பலன். ஹல்லேலூயா. நம் பாவ சாப ரோகம் எல்லாமே பிதாவின் பிரசன்னத்தில், இயேசுவை பிதாவின் பிரசன்னத்திலிருந்து மறைத்தது. பார்த்தீங்களா? நமக்காகத்தான் அந்த 4வது வார்த்தை சொன்னார், என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று. நம்மளுடைய பாவங்கள், நம்ம அக்கிரமம், நம்ம மீறுதல், அதற்காகத்தான் பிதாவுனுடைய பிரசன்னம் எப்பவுமே அந்த பிரசன்னத்தில் இருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்துவை நம்முடைய பாவங்களெல்லாம் மறைத்தது. அவர் கைவிடப்பட்டு கதறுகிறார், நமக்காக கைவிடப்பட்டார். ஆகவே திரும்பவும் நாம் ஒரு விசை நம்முடைய அக்கிரமங்களையும் பாவங்கள்லையும் நம்முடைய கீழ்ப்படியாமையிலையும் நம் மனம் போன போக்கில், கண் போன போக்கிலும் கால் போன போக்கிலும் போயிட்டு இருந்தோம்னா திரும்பவும் ஒரு விஷயம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையவர்கள் காணப்படுவோம். நம்ம ஆண்டவரை சிலுவையில் அறையக்கூடாது. நம்மளுடைய பாவ இச்சைகளை எல்லாவற்றையும், நம்மளுடைய மாம்சத்தை, நம்முடைய எல்லா காரியங்களும் சிலுவையில் அறைந்து விட வேண்டும். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழும்போது, நீதிமானாய் உத்தமனாய் நம் வாழும்போது நம்ம வாழ்க்கையில் எப்படி இருக்கும்? அவருடைய தெய்வீக பிரசன்னமும் பிரகாசமும் நம் வாழ்க்கையில் நிலைப்படும். நம்ம எப்பவுமே பிரிம்மாக இருப்போம், டிம்மாக இருக்க மாட்டோம். எப்படி இருப்போம்? பிரிம், BRIM, பிரிம்மிங் அப்படின்னா என்னது? நிறைவு, வழிகிற அனுபவம். பிரிம்னா விளிம்பு, பாத்திரம் நிரம்பி வழிகிறது. நம்ம வாழ்க்கையானது பிரகாசமானது, மற்றவர்களுக்கும் கடந்து செல்லக்கூடிய பிரிம்மிங் லைஃபாக இருக்கணும். டிம் லைட்டாக இருக்கக்கூடாது, மங்கி எரிகிற விளக்காக காணப்படக்கூடாது என்று சொல்லி வேதம் நமக்கு எச்சரிக்கிறது. அசைவில்லாத ராஜ்யத்தை பெற வேண்டுமானால் அசையாமல் உறுதியாய் பிரகாசிக்க வேண்டும். நாணலை போல் நாம் ஆடாமல் கற்பாறையைப் போல் கம்பீரமாய் இருக்க வேண்டும். கற்பாறையாகிய கிறிஸ்துவின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டவர்களாய் வாழும்போது யாரும் அசைக்க முடியாது. ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார் என்று சொல்லி நாம் ரோமர் 15ஆம் அதிகாரத்தில் பவுல் சொல்கிறபடி, எதுவானாலும் சரி, உயர்வானாலும் தாழ்வானாலும் எந்த இதானாலும் என்னுடைய கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. அப்போது இந்த நீதிமானுடைய பாதையானது 4 காரியத்தை நமக்கு விளக்குகிறது. நீதிமானின் பாதை நீதியின் பாதை. யூ மஸ்ட் சூஸ் ரைச்சியஸ் பாத். நம்ம ஒரு நீதியான பாதையை தான் தேர்ந்தெடுக்க வேண்டும். அதுவே நீதிமானின் பாதை. 2வதாக, நீதிமானின் பாதை ஏறுமுகம்தான், இறங்குமுகம் அல்ல. நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம். ஹல்லேலூயா. உச்சத்தை தான் பார்க்கணும், எச்சத்தை பார்க்கக்கூடாது. எதை தான் பார்க்கணும்? நம்ம வாழ்க்கை உச்சத்தை நோக்கி இருக்கணும், கீழே கிடக்கிற எச்சத்தை பார்க்கக்கூடாது. ஹல்லேலூயா. அப்போ அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையானது, யுவர் லைஃப் மஸ்ட் பி ஹையர் இன் த ஸ்கை லைக் சன்ரைஸ். சூரியன் எப்படி பயணிக்கிறதோ அப்படியாக நம் வாழ்க்கை காணப்பட வேண்டும். 3வதாக, நீதிமானின் பிரகாச பாதை சூரிய பிரகாசம் போல் உள்ளது. இந்த வசனம் என்ன சொல்லுது? பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல். ஓம உருபு வெளியவே வந்துருச்சு. ஒப்ப போல புறைய
ஓம உறுப்புகள்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க சின்னதில் இலக்கணத்தில். இங்கே போல் அப்படிங்கிறது இங்கே வந்துருச்சு பார்த்தீங்களா? ஆண்டவர் போல், அவரை நாம் காணும்போது அவரை போல் இருப்போம். இப்போ நம்ம பிள்ளைகள் நம்மளை போல் இருந்தால் தான் நமக்கு சந்தோஷம். அப்போ ஆண்டவர் என்ன நினைப்பார்? நாம் பிரகாசிக்கிற மாதிரி, நம்ம மகிமையாக இருக்கிற மாதிரி நம்ம பிள்ளைகள் எப்படி இருக்கணும்? பிரகாசமாக இருக்கணும், மகிமையாக இருக்கணும். அதை தான் ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. அப்படியாக வாழ்வோம். அடுத்து பாருங்கள், மோர் சக்ஸஸ்ஃபுல், வெற்றியுள்ள வாழ்க்கை. மோர் ஃபுல்ஃபில்லிங், நிறைவான வாழ்க்கை. ஹல்லேலூயா. சக்ஸஸ்ஃபுல் வாழ்க்கையும் ஃபுல்ஃபில்லிங் வாழ்க்கையும் நம்ம இடத்துல காணப்பட வேண்டும். நிறைவான வாழ்வு. உச்சியில் உள்ள சூரியனை அனைவரும் பார்ப்பர், அதுபோல வெற்றி வாழ்வு வாழும் உன்னை அனைவரும் பார்ப்பார்கள். ஹல்லேலூயா. அப்போ சாட்சியுள்ள ஜீவியம், அது என்னத்தை காட்டுது? சாட்சியுள்ள ஜீவியம். இன்றைக்கி அநேக பரிசுத்தவான்கள்லாம் ரொம்ப அவங்க சாட்சியாக சொல்லும்போது பார்த்திங்கன்னா உலகம் முழுவதும் அவங்கள பார்க்குதா? பார்க்குது. அப்போ பாருங்கள், அது மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில் நீங்கள் பரிசுத்த ஆவி வரும்போது நீங்கள் உலகத்தின் கடைசி பிறந்து நீங்கள் எனக்கு சாட்சிகளாக இருப்பார்கள்னு சொல்கிறார். அப்போ அது மாதிரி நம்முடைய வாழ்க்கை காணப்பட வேண்டும். உச்சிதம் பீக் வேண்டுமானால் இச்சிதம் வேண்டாம். உலகம் மாம்சம் பிசாசை வெறுத்து விடு, உன்னதத்தை பெற்றுவிடு. பேரின்பம் வேண்டுமானால் சிற்றின்பத்தை வெறுத்து விடு. நீதிமானாய் வாழ வேண்டுமானால் ஆண்டவர் தரக்கூடிய அந்த போதகத்தை கடைப்பிடி. நீதிமொழிகள் 4:25-27 வரைக்கும். உன் கால் நடையை சீர்தூக்கிப்பார், வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் பார், கண்கள் நேராய் நோக்க வேண்டும் என்று இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் வீட்டில் போய் தியானம் பண்ணுங்கள். அதில் 6 காரியத்தை சொல்லியிருக்கு. அதில் கால் நடையை சீர்தூக்கி பார்க்கணும். அடுத்த நடை எடுத்து வைக்கிறதுக்கு யோசனை பண்ணி தான் வைக்கணும். நான் நடக்கிறது ஆண்டவர் சித்தமா? ஆண்டவருக்காக நடக்கிறேன்னா மனுஷனுக்காக ஓடுறேனா? ஆண்டவரை பிரியப்படுத்த வாழ்கிறேனா மனுஷனை பிரியப்படுத்துகிற வாழ்கிறேனா? அப்படிங்கிறத நம்ம நினச்சி பார்க்கணும். அதே போல் வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் போகணும், நேராக போகணும். மிலிட்ரி மேன்லாம் பாருங்கள், நேராக நடப்பாங்க, கண்ணு நேராக தான் பார்க்கும், வேறு யாரையும் பார்க்கக்கூடாது. அது மாதிரி நம்ம எப்படி இருக்கணும்? அவரை மாத்திரம் முன்னின்று நோக்கி நாம் நடக்கும்போது, நான் இடதுபுறமாய் சாயும் போதும் வலதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நட என்று நம் நேச சத்தம் காதுகளில் தோணிக்கும். ஹல்லேலூயா. அந்த வழியில் நடக்கணும். நம்ம கண்கள் நேராய் நோக்கணும். அதுதான் லவோதிக்கேய சபை கடைசி சபைக்கு சொல்கிறார். உன் கண் நேராக பார்க்கணும்னு சொல்லிட்டு தான் உன் கண்ணுக்கு என்ன போட்டிருக்கிறேன்? கழிக்கம் போட்டிருக்கேன்னு சொல்கிறார். குதிரைக்கு கழிக்கம் போடுவாங்க பார்த்துருக்கீங்களா? அது கழிக்கம் மட்டும் இல்லைன்னா அது எப்படி ஓடும்? தாறுமாறாக ஓடும், நம்மளை கீழே தள்ளி விட்டுரும். அது மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையானது தாறுமாறாய் ஓடுகிற ஓட்டமாக இருக்கக்கூடாது, ஆண்டவருக்காக ஓடுகிற ஓட்டமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. வழி என்பது மார்க்கம். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்ற அந்த ஜீவ வழியில், அந்த நீதியின் பாதையில் நாம் செல்ல வேண்டும். ஆண்டவருடைய வழி ஜீவ வழி, மனிதன் வழி மரண வழி. ஜீவ பாதையும் மரண பாதையும் உனக்கு வைத்திருக்கிறேன். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதை பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். ஆகவே நமக்கு முன்பாக ஆண்டவர் 2 வழியை வைத்திருக்கிறார். நாம் எந்த வழியை தேர்ந்து கொள்கிறோம், எந்த பாதையில் நடக்க நம் மனதை செலுத்துகிறோம் என்று நாம் பார்க்க வேண்டும். ஆகவே இந்த பாதையின் வழிமுறைகளை சொல்லி நம்ம ஜெபத்தோடு இதை முடிக்கலாம். பாதையினுடைய காரியங்கள் பாருங்கள், நம்முடைய பாதைகள் எப்படி காணப்படுகிறது. நீதிமானின் பாதைகள் இருந்தாலும் அதில் சில காரியங்கள் நமக்கு கடந்து வருது. வனாந்திர பாதையில் வழி காட்டுவார், பாதை காட்டும் யெகோவாக இருப்பார். திகையாதே கலங்காதே, நான் உன் தேவன், நான் உன் கரத்தை பிடித்து உன்னை நடத்துவேன் என்று சொல்லி கரம் பற்றி நடத்தும் கர்த்தர் நீரல்லோ, கூப்பிட்டு என்னை குணமாக்கி நீரல்லோ, குழியில் விழாதபடி காத்து கொண்டீரே, அழுகையை கழிப்பாக மாற்றி விட்டீரே அப்படின்னு அழகாக ஒரு பாட்டு பாடுறோம். அப்போ கரம் பற்றி நடத்துகிற தேவன். அடுத்தது பார்த்திங்கன்னா வறண்ட பாதை, அதை நீரூற்றாக்குவார். அதில் ஈசாக்கு பேர் சொல்லலாம், ஏசேக்கு சித்தனா எல்லாம் மூடி போட்டாங்க. வாழ்க்கையில் வறண்டதாக தான் காணப்பட்டுச்சு. ஆனால் என்ன செஞ்சார் அவர்? நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய் என்ற வசனத்தின்படியாக அவன் வாழ்க்கையில் ரெகோபோத் கடந்து வந்தது. கண்ணீரின் பாதை, அன்னாளுடைய வாழ்க்கை பார்க்குறோம், அதை களிப்பாக்கினார். அவர் ரொம்ப அழுதுகிட்டு இருந்தாங்க அந்த அம்மா. ஆனால் என்ன செஞ்சாங்க? ஆண்டவர் அதை களிப்பாக மாற்றினார். துன்பத்தின் பாதை அவர் இன்பமாக்கினார்.
மரியாள் மார்த்தாள் அவங்க வாழ்க்கையில் பெருந்துன்பம், தன் ஒரே சகோதரன் மரித்து போனான். அந்த ஆண்டவர் என்ன செஞ்சார்? துன்பத்தை இன்பமாக மாற்றி கொடுத்தார். தனிமையான பாதை, அதில் துணையாக வருவார். யாக்கோபுக்கு பார்த்தோம். போராட்ட பாதை, அதில் ஜெயத்தை தருவார். தாவீது அவனுடைய வாழ்க்கையில் எப்பவும் போராட்டம்தான். எப்போ பார்த்தாலும் அவனுக்கு சண்டை அதிகமாக வந்துட்டே இருந்தது அவனுடைய அரசாட்சியில். ஆனால் அதுக்கு பின்னால் வந்த சாலமோனுக்கு எந்த விதமான இது இல்லை. அதனால தான் அவன் ஆலயத்தை நல்ல முறையில் என்ன செஞ்ச முடியுது? கட்ட முடிந்தது. அப்போ போராட்ட பாதையில் ஆண்டவர் ஜெயமாக வருவார். அடிமையின் பாதை ஆளச் செய்வார். அடிமையை என்ன செய்வாராம்? ஆளச் செய்வார். யோசேப்பு, தானியேல், சாத்ரக், மேஷக், ஆபேத்நேகோ அவங்கெல்லாம் பாருங்கள், அடிமையாக தான் கொண்டு போகப்பட்டாங்க. ஆனால் என்ன செஞ்சாங்க? அதிபதியாக மாறினார்கள். அனாதையின் பாதை, தாய் தகப்பு இல்லாத எஸ்தரை என்ன செஞ்சார் ஆண்டவர்? அவர் தாயும் தகப்புனுமா இருந்து அவருக்கு வழி நடத்தினார். கைவிட்ட பாதை, கை தூக்கினார். எல்லாம் கைவிட்டுட்டாங்க. எகிப்தில் அவங்க அடிமையாக ஆளோட்டி நிமித்தம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த இடத்துல என்ன செஞ்சார் ஆண்டவர்? அவங்கள கை தூக்கி எடுத்தார். வெறுமையான பாதை, ஆண்டவர் நிறைவானார். யோபு எல்லாத்தையும் இழந்துட்டான், எல்லாத்தையுமே இழந்துட்டான், ஒன்றுமே இல்லை அவன் வாழ்க்கையில். அத்தனை இழந்த நிலைமையில் வெறுமையான பாதையை ஆண்டவர் நிறைவாக மாற்றினார், இரட்டிப்பாய் மாற்றினார். அடுத்தது வழி தெரியா பாதை, வழிகாட்டினார். யார் வழி தெரியாமல் அப்படியே போனது? ஆபிரகாம் வழிகாட்டினார். ஹல்லேலூயா. ஊழிய பாதை, அவர் உடனிருந்தார். அப்போஸ்தலர்கள் அவங்கெல்லாம் நினச்சாங்க ஊழிய பாதையில் அவர் எந்த இடத்துக்கு அனுப்புகிறாங்களோ அங்கெல்லாம் ஓடுனாங்க. வனாந்தர மார்க்கமாக ஓடுனா அங்கே ஓடுவாங்க. சமாரியாவுக்கு போகணும், பிலிப்பை பார்த்து சொன்னார்னு நினச்சிவார். பிலிப்பு உடனே போவார். போய் அந்த ரதத்தோடு சேர்ந்துக்கொள்ளனா போய் சேர்ந்துக்குவாங்க. இப்படி தான் அவங்க ஊழியங்கள்லாம் காணப்பட்டுச்சு. அவள் ஊழிய பாதையில் ஆண்டவர் உடன் இருந்தார். தூற்றின பாதையில் போற்றக்கூடியவர்களாக ஆண்டவர் போற்றினார். என்னன்னு போற்றினார்? எல்லாரும் தூற்றுனாங்க, கர்ப்பவதி ஆயிட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் மரியாதை அவ்வளோ இதாக தான் நினச்சிருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறார்? அந்த இடத்துல தேவதூதன் வந்து என்ன சொன்னார்? கிருபை பெற்றவளே வாழ்க. ஆண்டவர் என்ன செய்கிறாரு? வாழ்த்துறாரு. மக்கள் தூற்றலாம், ஆனால் ஆண்டவர் நம்ம என்ன செய்கிறாரு? வாழ்க வாழ்க என்று சொல்லி நம்மை வாழ்த்துகிறார். உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்து வந்து என்ன சொன்னார்? வாழ்க என்று சொன்னார். அடுத்து கஷ்டத்தின் பாதை, அதை கனிவாக மாற்றினார். 12 வருட பெரும்பாடுள்ள ஸ்திரீ எவ்வளோ கஷ்டப்பட்டா, ஆஸ்திகளெல்லாம் விட்டுட்டா. அந்த கஷ்டத்தை ஆண்டவர் கனிவாக மாற்றினார். அடுத்தது விழியில்லா பாதை, அவர் விழியானார். குருடர், பிறவி குருடன் இருந்தான். அவனெல்லாம் என்ன செஞ்சார்? விழியே இல்லை, ஆனால் அந்த இடத்துல என்ன காட்டின? அவர் விழியாக வந்தார். இருளான பாதை, அதில் ஆண்டவர் என்ன செஞ்சார்? ஒளியாய் வந்தார். இருளில் வாழும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். உறவில்லாத பாதை, நல்ல உறவு ஆனாரே. விதவை, ஏழை விதவை சாரிபாத் அவங்கெல்லாம் இருக்கிறாங்க. ஆண்டவர் அந்த இடத்துல எலியா தீர்க்கதரிசி கொண்டு என்ன செஞ்சார்? அந்த இடத்துல உறவு, நல்ல உறவு அந்த இடத்துல கொடுத்தார். பார்த்தீங்களா எவ்வளோ ஒரு நல்ல தேவன். அதே போல் அந்த தீர்க்கதரிசியின் புத்திரருக்கு மனைவியாக இருந்த அந்த அம்மாவுக்கும் கடனை அடைக்கிறதுக்கு வகை தெரியல. அவர் 2 பிள்ளைகளையும் பிடிச்சிட்டு போகிறதுக்கு வந்துட்டாங்க. ஆனால் அந்த நேரத்தில் யார் நல்ல உறவாக அந்த இடத்துல வந்தது? ஆண்டவர். ஒரு குடம் எண்ணெயை வைத்து அந்த குடத்தை எண்ணெயை ஆசீர்வதித்து எல்லா கடனையும் அந்த அம்மா கட்டுறதுக்கு உதவி செஞ்சார். அப்போ உறவே இல்லைன்னு நம்ம பாதையில், வாழ்க்கை பாதையில் இருக்குதா? ஆண்டவர் நல்ல உறவாக நம்மோடு இருப்பார். தாயாக, தகப்பனாக, சகோதரனாக, சகோதரியாக, உற்றாராக, பெற்றாராக, நண்பனாக, தோழனாக, தோழியாக ஆண்டவர் நம்மோடு இருப்பார். ஹல்லேலூயா. அடுத்தது தாழ்வான பாதையில் அவர் உயர்வாவார். ரூத் பாருங்க, ரொம்ப தாழ்மை. அவன் வாழ்க்கையில் பாருங்க, ஆண்டவருடைய மூதாதையாக தாவீது அவன் வம்சத்தில் பிறக்கிறதுக்கு போவாஸ் ரூத்தினிடத்தில் ஓபேதை பெற்றான். ஓபேத் ஈசாயை பெற்றான். ஈசாய் தாவீது ராஜாவை பெற்றான். அந்த தாவீது ராஜாவுடைய வம்சத்தில் தான் ஆண்டவர் வர்றார். ஹல்லேலூயா. இப்போ பாருங்கள், தாழ்வான பாதை அவள் வாழ்க்கை இருந்தது, அது உயர்வாக ஆண்டவர் கொண்டு வந்தார். சாபமான பாதையா, ஆண்டவர் அதை ஆசீர்வதிப்பார். எரிகோ மதில் மேல் இருந்த ராகாப், எல்லாருமே அந்த அம்மாவை சபிச்சிருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன செஞ்சார்? அவர் ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு. பார்த்தீங்களா? சல்மோன் ராகாபின் இடத்தில் போவாசை பெற்றான் என்றெல்லாம் நம்ம பார்க்குறோம். அடுத்தது பாருங்கள், அந்த சாபமெல்லாம் ஆண்டவர் மாற்றிட்டார். அம்மோன் புத்திரனுடைய சாபம் அதையெல்லாம் ரூத்து சரித்திரத்தில் பார்க்குறோம். மோவாபியர்
மோவாபியர் வம்சத்தில் வந்த ரூத்து, மோவாப் தேசத்து ஸ்ரீ, அந்த சாபங்கள்லாம் நீங்க பெற்றாள். அடுத்தது பாவமான பாதை பரிசுத்தமாக்கினார். சகேயு பாருங்க, பாவி, ஊரையே அரிச்சு உலையில போட்டவன அவனை எல்லாரும் கேவலமாக பேசினாங்க. ஆனால் அந்த பாவமான பாதையில் சென்றவனை ஆண்டவர் பரிசுத்த பாதையில் பரிசுத்தராக மாற்றினார். கனி இல்லாத பாதை, ஆண்டவர் கனியை அவருக்கு தந்தார். ஏன்? நாம் அவரில் நிலைத்திருக்கும் போது நாம் மிகுந்த கனிகளை கொடுப்போம். ஹல்லேலூயா. இப்படியாக ஆண்டவர் இந்த நாளில் நமக்கு இந்த வசனத்தின் மூலமாக நம்மோடு பேசியிருக்கிறார். நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும். இந்த வருடத்தில் நுழைந்திருக்கிற நமக்கு நம்முடைய பாதைகள் ஒவ்வொரு நாளும் நம் நண்பகலில் காணப்படக்கூடிய சூரியனைப் போல நம் வாழ்க்கை காணப்பட வேண்டும். நமக்கு சூரிய உதயம் அல்ல, சூரிய மறைவும் அல்ல. நாம் எப்போதும் எப்படி இருக்க வேண்டும்? நண்பகலில் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போலவே நாம் இருக்க வேண்டும். அப்போ என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வரணும். அதை அப்படியே என்ன செய்யணும்? மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வரணும். அடுப்பு எரியல, சிலிண்டர் தீர்ந்துருச்சு அப்படின்னா உடனே என்ன செய்கிறோம்? சிலிண்டர் தீர்றதுக்கு முன்னாலே என்ன செய்கிறோம்? 5 நாளைக்கு முன்னாலேயே புக் பண்ணுறோம். அதே போல் செல்லு பேசலை, உடனே என்ன பண்ணுறோம்? போய் எங்கேயாவது போய் சார்ஜ் உடனே போட்டுறோம். வண்டியில் பெட்ரோல் இல்லை, உடனே பெட்ரோல் போய் அங்கே நாடி ஓடுறோம். வயிறு ரொம்ப பசிக்குது, நம்மளுக்கு கொஞ்சம் பெட்ரோல் வேணும், உடனே என்ன செய்கிறோம்? சாப்பாட்டுக்கு ஓடுறோம். வீட்டில் சாப்பாடுலாம் ஹோட்டலுக்கு ஓடுறோம். இப்போ இதையெல்லாம் நம்ம மெயின்டைன் பண்ணுறதுக்கு தெரியுது. பரிசுத்த பாதை, பிரகாசிக்கிற பாதை, அதையும் நம்ம மெயின்டைன் பண்ண கற்றுக்கணும். ஒவ்வொரு நாளும் அவருடைய வசனத்தின் பாதையில், ஜீவிய பாதையில் நம்ம போகும்போது, ஆண்டவரோடு நடக்கும்போது, அவரோடு சஞ்சரிக்கும்போது, அந்த நண்பகல் சூரியனுடைய வெளிச்சம் எப்போதும் நம்மோடவே இருக்கும். ஹல்லேலூயா. இந்த வருடம் முழுவதும் நாம் எப்படி இருப்போம்? நடு பகல் வரைக்கும் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் நம்ம வாழ்க்கை காணப்படும். அப்படியாக இந்த வருடத்தை ஆண்டவர் நமக்கு நன்மையும் செம்மையுமாக ஆண்டவர் நமக்கு தருவாராக. ஆமேன். நடுவானில் இயேசுவை சந்திப்பாயோ, தொடுவானில் இயேசுவை சிந்திப்பாயோ. நடுவானில் இயேசுவை சந்திப்பாயோ, தொடுவானில் இயேசுவை சிந்திப்பாயோ. பிரகாசி பிரகாசி பிரகாசி, சூரியன் போல் நீயும் பிரகாசி, அதிகமாய் பிரகாசி, நடுப்பகல் வரையும் நீ பிரகாசி. பிரகாசி பிரகாசி பிரகாசி, சூரியன் போல் நீயும் பிரகாசி, அதிகமாய் பிரகாசி, நடுப்பகல் வரையும் நீ பிரகாசி. நடுவானில் இயேசுவை சந்திப்பாயோ, தொடுவானில் இயேசுவை சிந்திப்பாயோ. நீதியின் பாதையில் செல்லுவோம், நீதிமானாய் என்றும் வாழுவோம். நீதியின் பாதையில் செல்லுவோம், நீதிமானாய் என்றும் வாழுவோம். பாவ வழியில் நிற்க மாட்டோம், பரிசுத்த தேவனின் பிள்ளைகள் நாமே. பாவியின் வழியில் நிற்க மாட்டோம், பரிசுத்த தேவனின் பிள்ளைகள் நாமே. பிரகாசி பிரகாசி பிரகாசிப்போம், சூரியனை போல் நாம் பிரகாசிப்போம். பிரகாசி பிரகாசி பிரகாசிப்போம், சூரியனை போல் நாம் பிரகாசிப்போம். அதிகமாய் பிரகாசிப்போம், அகிலமெங்கிலும் பிரகாசிப்போம். அதிகமாய் பிரகாசிப்போம், அகிலமெங்கிலும் பிரகாசிப்போம். ராஜபாதையில் நடந்திடு, ராஜாதி ராஜனை புகழ்ந்திடு. ராஜபாதையில் நடந்திடு, ராஜாதி ராஜனை புகழ்ந்திடு. செம்மையான பாதையில் சென்றிடு, செம்மையான பாதையை படைத்திடு. செம்மையான பாதையில் சென்றிடு, செவ்வையான பாதையை படைத்திடு. பிரகாசி பிரகாசி பிரகாசி, சூரியன் போல் நீயும் பிரகாசி. பிரகாசி பிரகாசி பிரகாசி,
சூரியன் போல் நீயும் பிரகாசி, அதிகம் அதிகமாய் பிரகாசி, நடுப்பகல் வரையும் நீ பிரகாசி, அதிகம் அதிகமாய் பிரகாசி, நடுப்பகல் வரையும் நீ பிரகாசி. அனைவரும் எழுந்து நிற்போம். சத்தம் கேட்டு அவர் சித்தம் செய்திடு, நித்தம் உன்னை தத்தம் செய்து மகிழ்ந்திடு. சத்தம் கேட்டு அவர் சித்தம் செய்திடு, நித்தம் உன்னை தத்தம் செய்து மகிழ்ந்திடு. பக்தி வாழ்வில் புத்தியாய் ஓடிடு, பத்திரமாய் அவர் கை உழைத்திடு. பக்தி வாழ்வில் புத்தியாய் ஓடிடு, பத்திரமாய் அவருக்காய் உழைத்திடு. பிரகாசி பிரகாசி பிரகாசி, சூரியன் போல் நீயும் பிரகாசி, பிரகாசி பிரகாசி பிரகாசி, சூரியன் போல் நீயும் பிரகாசி, அதிகம் அதிகமாய் பிரகாசி, நடுப்பகல் வரையும் நீ பிரகாசி. பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்து சொல்லுவோம். பிரகாசி பிரகாசி பிரகாசி, சூரியன் போல் நீயும் பிரகாசி, பிரகாசி பிரகாசி பிரகாசி, சூரியன் போல் நீயும் பிரகாசி, அதிகம் அதிகமாய் பிரகாசி, நடுப்பகல் வரையும் நீ பிரகாசி, அதிகம் அதிகமாய் பிரகாசி, நடுப்பகல் வரையும் நீ பிரகாசி. பிரகாசி பிரகாசி பிரகாசிப்போம், சூரியனை போல் நாம் பிரகாசிப்போம். பிரகாசி பிரகாசி பிரகாசிப்போம், சூரியனை போல் நாம் பிரகாசிப்போம். அதிகம் அதிகமாய் பிரகாசிப்போம், அகிலமெங்கிலும் பிரகாசிப்போம். அதிகம் அதிகமாய் பிரகாசிப்போம், பூமியின் எல்லை வரை பிரகாசிப்போம். நடுவானில் இயேசுவை சந்திப்பாயோ, தொடுவானில் இயேசுவை சிந்திப்பாயோ. நடுவானில் இயேசுவை சந்திப்பாயோ, தொடுவானில் இயேசுவை சிந்திப்பாயோ. கண்களை மூடுவோம், ஜெபிப்போம்.